அனைவருக்கும் வணக்கம். திராவிட மாடல் அரசு நடத்துற அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை பத்தி தான் இன்னைக்கு ரொம்ப விரிவா அலசி ஆராய்ச்சி பார்க்க போறோம். பார்க்கலாமாண்ணே? பார்த்துருவோம். ஓகே. கால பள்ளத்தில் மூட குழியில் புராண புழுதி மூடி கிடந்தான் முருகன். தோண்டி துடைத்து விஞ்ஞான தண்ணீரில் கழுவினேன். ஒற்றை துணி சற்றே அசைவிட நெற்றி சுடர் பற்றி பரவிட வெற்றி திரு வேலுக்கு அதிபதி உயிர் கொண்டான். ஒற்றை துணி சற்றே அசைவிட நெற்றி சுடர் பற்றி பரவிட வெற்றி திரு வேலுக்கு அதிபதி உயிர் கொண்டான். கடவுளா நீ என்றேன். மூத்த குடி காத்த மூதாதை என்றான். குன்றில் ஏன் குடி என்றேன். ஆதி மனிதன் குடில் அதுதானே என்றார். குளிர்மலையில் ஏன் குறையுடை கொண்டாய் என்றேன். இரையாகும் விலங்கை துரத்தி கொண்டே இறை தேடும் விலங்கு விட்டு உயிர் தப்பி ஓட சுனைகள் ஆறுகள் நீந்தி கடக்க தேனடை தேடி கிளைதோறும் குதிக்க தொங்கும் ஆடை தொல்லையா இல்லையா? இன்னொன்றையும் நெஞ்சில் எழுது நெசவு கண்டது குறிஞ்சியில் அல்ல மறவாதே அது மருதம் என்றான். படையலுக்கேன் தேனும் திணைமாவும் முருகா, படையலுக்கேன் முருகா தேனும் திணைமாவும். சுடுதல் அவித்தல் சமைத்தல் என்னும் அநாகரிகங்கள் தொடங்கும் முன்னே காயும் கனியும் கிழங்கும் இலையும் தானாய் விளைந்த தானிய மணியும் தேனாய் வழிந்த திரவிய பொருளும் ஊனாய் இருந்த உண்மை உணர்த்தவே. காயும் கனியும் கிழங்கும் இலையும் தானாய் விளைந்த தானிய மணியும் தேனாய் வழிந்த திரவிய பொருளும் ஊனாய் இருந்த உண்மை உணர்த்தவே. கொடியில் சேவல் வரக்கும் செய்தி என்னவோ, வேட்டை களைப்பில் மரணம் போல் உறங்கும் எங்களை அதிகாலையில் எழுப்பும் முதல் பறவை அதுதானே என்றார். வேட்டை களைப்பில் மரணம் போல் உறங்கும் எங்களை அதிகாலையில் முதலில் எழுப்பும் பறவை அதுதானே. போகட்டும், வேலோடு நீ அலையும் வினோதம், கல்லாயுதம் தோற்ற விடத்து வேலாயுதம் கண்ட முதல் மனிதன் நான் என்றார். வேலின் தொழில்கள் விளம்ப கேள், வேலின் தொழில்கள் விளம்ப கேள். வேட்டை காட்டில் வெற்றி தந்ததும் வேளாண்மைக்கு காவல் தந்ததும் மடவார் தம்மின் மானம் காத்ததும் மாற்றார் வெருட்டி மண்புலம் காத்ததும் முன்னோடிகளை விளங்குண்ணாமல் அன்னால் காத்து ஆயுதமானதும் கைவேல் 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 தானடா. கைவேல் இல்லையே நீ நான் ஏதடா. தாத்தா என்றேன் நான், பேரனே என்றான் முருகன். இருவர் தள்ளுவல் இறுக்கத்தில் நொறுங்கி சிதறி கிடந்தன நூற்றாண்டின் துகள்கள். கைவேல் 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 தானடா, கைவேல் இல்லையே நீ நான் ஏதடா. இது கொஞ்சம் தேநீர் கொஞ்சம் கவிதை என்ற தொடரில் நமது மதிப்பிற்குரிய கவி பேரரசு அவர்கள் எழுதிய கவிதை. நமது அருமை பெரும்பாட்டன் முருகனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு நெருக்கத்தை இந்த கவிதை உணர்த்தி இருக்கிறது. அண்ணன் பேசின காணொலியை பாத்தீங்களா? பார்த்தோம். இந்த கவிதை ஐயா வைரமுத்து அவர்கள் முருகனை பத்தி எழுதின ஒரு கவிதை. அதாவது இந்த கவிதையிலேயே வைரமுத்து என்ன சொல்ல வராரு அப்படின்னா, முருகன் ஒரு கடவுள் கிடையாது, அவன் எங்களுடைய மூதாதை, எங்களுடைய முப்பாட்டன் அப்படிங்கிறத ரொம்ப அழகா தன்னுடைய அந்த கவிதை வரிகளால வடிச்சு கொடுத்திருப்பாரு. அதை அண்ணனோட குரல்ல கேட்கறதுக்கு ரொம்பவே கம்பீரமா இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நாம செஞ்சது ஒரு பண்பாட்டு மீட்சி. முருகன் எங்களுடைய மூதாதை முப்பாட்டன் அப்படின்னு சொன்னோம், அதற்காக விழா எடுக்கிறோம், இன்னைக்கும் தொடர்ந்து நாம செஞ்சுக்கிட்டும் இருக்கிறோம். ஆனா இந்த திராவிட மாடல் அரசு நடத்துற இந்த அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படிங்கிறது எதுக்காக நடத்தப்படுது? முதல்ல இந்த பேர்ல இருந்தே பாருங்க, இந்த பேரே எனக்கு ஒன்றும் புரியல. அனைத்து உலக அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? இந்த உலகத்தை தவிர வேற எங்கன்னா உயிரினங்கள் வாழுறத இந்த திராவிட மாடல் அரசு கண்டுபிடிச்சிருக்கா என்ன? நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இந்த பேரை பேரு தொடக்கத்திலேயே, அதாவது பேர்ல முதல் சொல்லியே பிழை இருக்கிறதா தான் பாக்குறோம். அனைத்துலகங்கிறத அந்த கூற்று இருக்குல்ல, அந்த கான்செப்ட் அதை இங்க நம்ம ஏற்கல. இதை நம்ம எதிர்க்கிறதுக்கு முன்னாடி திராவிட தரப்புல தானே பகுத்தறிவாளிகள் அப்படின்னு சொல்லிக்கிறதுனால அவங்க தான் எதிர்த்திருக்கணும். எதிர்க்கல, நமக்கு காரணங்கள் புரியுது. எதிர்த்தா அடுத்த மாதம் அறிவாலயத்துல இருந்து அவங்களுக்கு பேமெண்ட் கிடையாது, அதனால கரிசோறும் கிடைக்காது. அதனால இந்த பெரிய மீசைக்காரர்கள், பெரிய பெரிய ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் எல்லாரும் அமைதியா இருக்காங்க. இப்ப நம்ம இதுல என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, நீங்க சொன்னதுதான், பல உலகங்கள் இருந்தா அனைத்து உலகம்னு சொல்லலாம். இங்க இருக்கிறது ஒரு உலகம் தான். உலகங்கிறது தமிழ் பரப்புல பன்னெடுங்காலமா புழக்கத்துல இருக்கிற ஒரு சொல்லுதான். திருக்குறளே கூட திருக்குறள்ல இருந்து உலகு உலகு உலகுன்னு பல திருக்குறள்கள்ல சுழன்றும் ஏற்பினது உலகு அப்படின்னு தான் சொல்றாரு. அதனால உலகு நீண்ட நாளா தமிழ் பரப்புல இருக்கிற ஒரு சொல்லு. அனைத்து உலக அப்படிங்கிறது தமிழ் பரப்புல அதிகம் இல்லாதது.
எங்க இருந்துச்சுன்னா ஆரியர்கள்ட்ட தான் இருந்துச்சு. அவங்க தான் வந்து 7 உலகங்கள், 7 உலகம், இந்த மேல் லோகம் கீழ் லோகம் இப்படி எல்லாம் உருட்டிக்கிட்டு இருந்தது அந்த தரப்பு தான். அதுல முக்கோடி தேவர்கள், 33 கோடி தேவர்கள் இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. இத வந்து நியாயப்படுத்துறதுக்கு பல புராண குப்பை கதைகளும் எழுதி தள்ளுவாங்க. இப்படி இருந்ததை எதிர்த்து, இதெல்லாம் மூட நம்பிக்கை, இதை எதிர்க்கிறோன்னு தான் பெரியார் வந்து இந்த கடவுள் மறுப்பு இந்த எதிர்ப்பெல்லாம் பேசுறாரு. இதையெல்லாம் பேசின அந்த பெரியாரை வந்து தந்தை பெரியார்னு அழைச்சிக்கிட்டு அவர் வழி வந்தவங்க, அவரோட இயக்கத்துல இருந்து கட்சி தோற்றுவித்த அந்த கட்சி இன்னைக்கு ஆட்சியில இருக்கு, மாநாடு நடத்துறாங்க அனைத்துலக அப்படின்னு. இது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நம்ம கேள்விப்பட்டு இருக்கிறோம். உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் அறிஞர்கள் வந்து அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு தமிழோட சிறப்பை பத்தி கட்டுரைகளை வாசிப்பாங்க. இப்ப இதே முத்தமிழ் முருகன் மாநாட்டை கூட உலக அளவிலான முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படின்னு நடத்தியிருந்தா ஒரு பொருள் இருக்கு. அது அப்படிதான் அவங்க முயற்சி செய்யறதா நம்ம பாக்குறோம். இந்த நிகழ்ச்சியிலேயே பாத்தீங்கன்னா இந்தியாவில இருந்தோ இல்ல தமிழ்நாட்டுல இருந்து மட்டும் தான் கலந்துக்கல. சரி, பல நாடுகள்ல இருந்து ஆட்கள் வந்து கலந்துக்கிறாங்க. சீனாவில இருந்து வந்திருக்காங்க, கொரியாவில இருந்து வந்திருக்காங்க, ஆஸ்திரேலியாவில இருந்து வந்திருக்காங்க, மலேசியாலாம் கூட தமிழர்கள் வாழ்றது. நான் சொல்றது தமிழர்கள் வாழாத நிலப்பரப்புல இருந்து அந்த மக்களே வந்திருக்காங்க. சீனர்கள் வந்திருக்காங்க, கொரியர்கள் வந்திருக்காங்க, இன்னும் ஐரோப்பியர்கள் வந்திருக்காங்க. இந்த மாதிரி அவங்க எல்லாம் வந்து முருகனை பத்தி பேசுறதுனால அதுக்கு வந்து இவங்க இப்படி ஒரு பெயர் சூட்டணும்னு நினைச்சா கூட சரியான பெயர் என்னன்னா பன்னாட்டு, பல நாடுகள், பன்னாட்டு. இல்ல இதே பேரை கூட பாருங்க, அனைத்து உலக நாடுகள் அப்படின்னு கூட வச்சிருக்கலாம்ல. அப்படி வைக்கலாம். இல்லைன்னா வெறும் எளிமையா உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு, அது மாதிரி உலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தினா பிழையே இல்லையே. எனக்கு என்னமோ மார்ஸ்ல இருந்து யாரோ வந்து கலந்துக்கிறாங்க இருக்கலாம். இல்லனா இப்ப சமீப காலமா ஒரு கான்செப்ட் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு, மல்டிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இணை பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ஒரு பூமி வந்து இன்னொரு பிரபஞ்சத்திலையும் இருக்கும். அங்க உங்களை மாதிரியும் என்ன மாதிரியும் நம்ம திராவிட மாடல் முதல்வர் மாதிரியும் ஆட்சியாளர்கள் எல்லாம் இருப்பாங்க. இது மாதிரி ஆட்சியாளர்கள் இருக்காங்க. இந்த இடத்துல முட்டாளா இருந்தா அங்க அறிவாளியா இருப்பாங்க. அப்படி ஒரு கான்செப்ட் தான் இந்த மல்டிவர்ஸ் கான்செப்ட். ஒரு அங்க இருக்கிறவங்கள அழைக்கிறதுக்காக இப்படி ஒரு பேர் வச்சிருப்பாங்களோ இருக்கலாம். ஏன்னா இவங்க தான் வந்து உலகமாக அறிவாளிகள் ஆச்சேன்னா, உலகத்துல யாருக்குமே இல்லாத அறிவெல்லாம் இவங்களுக்கு தான் இருக்கும். அதனால மல்டிவர்ஸ் தத்துவத்தையே கண்டுபிடிச்சிட்டாங்களோன்னு நான் நினைக்கிறேன். அவெஞ்சர் படம் பாக்குற மாதிரி எல்லாம் சொல்றீங்களா? கதை அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது ஏன் நடத்துறோம், எதுக்கு நடத்துறோம், இந்த மாநாட்டின் நோக்கம் என்ன அப்படிங்கறதே இந்த இடத்துல தெளிவாவே இல்ல. இப்ப இதுல ஒரே ஒரு கருத்து, அதாவது தன் ஆட்சி, தங்கள் அரசு நடத்துற ஒரு நிகழ்ச்சிக்கு பேரு, அந்த பேருக்கு சரியான விளக்கம் கொடுக்க தெரியாத இந்த வெண்ணைகள் தான் ஒருத்தர் கட்சி தொடங்கி இருக்கிறாரு, அந்த கட்சிக்கு ஒரு கொடி அறிமுகப்படுத்திருக்காரு, அந்த கொடியில இருக்கிறது என்னன்னு கூட விளக்கம் சொல்ல தெரியலன்னு பேசிட்டு தெரியுறாங்க 2 நாள். சரி, அடுத்து. சரி, அதுதான் நான் சொல்ல வந்தது என்னன்னா, இப்ப இந்த பேர் வச்சதிலேயே, இந்த மாநாட்டுக்கு பேர் வச்சதிலேயே நமக்கு ஒரு விஷயம் தெளிவாகுது, இவங்களுக்கு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துங்க. இருக்கு, நோக்கம் இருக்கு. நோக்கம் வந்து முருக பற்றாளர்களின் வாக்கு. அதுக்காக நீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு தெரியல, ஏதோ ஒண்ணு பண்ணணும். நீங்க சொல்ற மாதிரி அந்த முருக பக்தர்களின் வாக்க வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக எதை தின்னா பித்தம் தெரியும்னு கணக்கு போட்டு என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு 3-4 கம்பெனி ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எப்படின்னா, உங்களுக்கு ஒருத்தரை பத்தி சொல்லிதான் ஆகணும். சுகி சிவம் இருக்காருல்ல, அவர் வந்து அவரு நல்ல சரியான கருத்துக்கள்லாம் பேசுறாரு. ஒரு கட்டத்துல அவருக்கு ஆரிய தரப்புல இருந்து எதிர்ப்பு வந்துச்சு. எப்படி ஐயா வைரமுத்துக்கு வந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த காலகட்டத்துல வந்தது போல அவருக்கு ஒரு அண்ணன் திருமாவளவனுக்கு வந்துச்சு. அந்த மாதிரி எந்த இடத்துல வந்துச்சு காலகட்டத்துல, எந்த இடத்துல வந்துச்சு, இதே முருகனை தொட்டு தான் வந்துச்சா. அப்போ வந்து ரங்கராஜ் பண்டே கூட ஒரு நேரம் முருகன் வேறு கந்தன் வேறுன்னு பேசினாரு இல்லையா, அங்க தொடங்குச்சு பிரச்சனை. சாணக்கியா தொடங்கின காலகட்டம் நினைக்கிறேன். 1 மணி நேரம் கடுமையா 2 பேரும் பேசிக்குவாங்க. அப்படி நடந்த காலத்துல இருந்து சுகி சிவத்துக்கிட்ட ஒரு மாற்றத்தை நம்மளால பார்க்க முடியுது. அவர் ஐயா என்ன பண்றாரு, அதுக்கு பிறகு அப்படியே திட்டத்தட்ட திமுக காரரா மாதிரி அவங்களோட கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆன்மீக துறையில, இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒரு கம்பெனி ஆர்டிஸ்டா மாறிட்டார். அவரும் சரி, சாரதா நம்பியார் முன்னாள் அதிகாரியா இருந்தவங்க, அவங்களும் சரி, இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து வள்ளலாருக்கு ஒரு 200வது ஆண்டு நிகழ்வு எடுத்து பெருவெளியவே நாசம் பண்றதுக்கு ஒரு திட்டத்தை போட்டாங்க. அதனாலதான் நம்ம பழனிக்கு வராங்கன்னும் போது உடனே நமக்கு ஒரு ஐயம் வந்துச்சு, பழனியில என்ன செய்ய போறாங்களோ, எதுக்கு காத்திருக்காங்களோன்னு. அதைதான் அந்த ஒரு எதிர்பார்ப்போட இல்ல ஒரு அச்சத்தோட தான் இதை நம்ம அணுகணும். இவங்க பேர்லயே இப்படி ஒரு பிழையோட தொடங்கியிருக்கிறாங்க. இவங்களுக்கு நோக்கம் வந்து அரசியல் நோக்கம் தான். ஏன்னா இங்க முருகன்னு பேசி ஒரு அரசியல், முப்பாட்டன் முருகன்னு பேசி ஒரு அரசியல் எழுந்து வருது. அது வந்து இவங்களுக்கு ஒரு குடைச்சலா தான் இருந்துச்சு. அதை வந்து எதிர்த்து கேவலப்படுத்தி பார்த்தாங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னா, இதே அரசியல், இந்த அரசியல் ஓரளவுக்கு மக்கள்கிட்ட எடுபடுதுன்னு தெரிஞ்ச உடனே, ஏன்னா இந்த அரசியலை நாம் தமிழர் கட்சி, தமிழ் தேசிய தரப்புல இருந்து இது பேசப்படும் போது, அதாவது ரொம்ப தக்கையா இவங்க நடத்துறது போல, நிகழ்ச்சி நடத்துறது போல நடத்தாம தமிழ் படுத்துறாங்க. அது எல்லாத்தையும் முருகனையே நாம தமிழ் வடிவத்துக்கு கொண்டு வந்தோம். முருகனோட உருவத்துல இருந்து தொடக்கம். அது முருகனோட உருவத்தை எப்படி மாத்தினாங்க, உண்மையிலே பார்த்தா இவன் நம்பால்டா அப்படின்னு பார்த்த உடனே தோணும். பல பேர் சொல்லியிருக்காங்க தம்பி என்கிட்ட, வெளிநாடுகளில் வாழ்ற தமிழர்கள் இருந்து இங்க இருக்கிறவங்க வரைக்கும் அதை பார்க்காதவங்க பார்க்கும்போது சூப்பரா இருக்குப்பா,
இதை பார்த்த உடனே நம்பாளு அப்படின்னு நமக்கு தோணுதுப்பா. தமிழ் கடவுள் நம்மள மாதிரி தானே இருப்பான், தமிழனை போல தானே இருப்பான். அதனாலதான் நமக்கு இது வந்து பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட சென்றடைந்தது. இதை பார்த்த உடனே வழக்கம் போல அந்தந்த மண்ணுல எது எது எடுபடுமோ அதை கையில் எடுத்து அரசியல் செய்யற பாஜக உடனே வேலை தூக்குச்சு. வேல் வழிபாடு எல்லாம் நாம் தமிழர் கட்சி சார்பா, வீரத்தமிழர் முன்னணி சார்பா நடந்திருக்கு. அது நடந்த உடனே எல் முருகன் வந்தாரு. எல் முருகன் வந்தப்ப அவர் அதை கையில் எடுத்தாரு. ஆனா அவரும் அம்பலப்பட்டாருன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு எடுத்தாருன்னு, இதை இந்த பக்கம் வருவாரு, தமிழ் கடவுள் நாங்களும் தமிழர்கள் அப்படின்னு பேசுவாரு. அந்த பக்கம் போய் சுந்தர தெலுங்கு கூடல்ல போயிட்டு மாட்டிக்கிட்டாரு அவர். அப்போ அதனால அவரு வெளிப்பட்ட உடனே அந்த இடத்துலதான் 21 அரசியலை ஒட்டி இதெல்லாம் நடக்குது, முருகனை வச்சு ஒரு அரசியல் நடக்குது, மக்களை ஈர்க்குது அப்படின்றத அறிஞ்ச உடனே ஸ்டாலின் திருத்தணியில போய் வேல் எடுத்துட்டாரு. வேலை கொடுத்தாங்க, கையில தூக்கி பிடிச்சிக்கிட்டு நின்னாரு. உதயநிதி ஸ்டாலின் கையில ஒரு வேல் கொடுத்தாங்க. அப்பவே தொடங்கிட்டாங்க, ஒரு அடித்தளம் போட்டு வச்சாங்க. இப்ப வந்து கட்டடம் கட்டி நடைமுறைப்படுத்தி கிரகப்பிரவேசம் போய்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க ஒரு சரியான இடத்தை தொட்டு காட்டினீங்க. இப்ப நாம் தமிழர் கட்சி முருகனை கையில எடுத்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு வலுவான காரணம் இருந்துச்சு, தெளிவான நோக்கம் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா பண்பாட்டு மீட்சி. அதாவது ஆரிய சனாதன குப்பைகள், இதிகாச புராணங்களில் மூழ்கி கிடந்த நம்முடைய முப்பாட்டனான முருகனை நாம மீட்டு எடுத்து தமிழ் வடிவம் கொடுத்தோம். நாம வந்து தமிழ் மரபுக்கு கொண்டு வரோம். அதாவது நம்முடைய முருகன், நம்முடைய முப்பாட்டன்னா அவன் இப்படி தாண்டா இருப்பான், பாரு இவன் தான் உன்னுடைய முருகன்னு நாம இந்த மக்களுக்கு காட்டணும். பண்பாட்டு மீட்சி என்பதுதான் நாம முருகனை கையில எடுக்கிறதுக்கான மிக முக்கிய காரணமே. அப்ப நம்முடைய நோக்கம் தெளிவா இருக்குல்ல. இப்ப அதே மாதிரி இவங்க இந்த மாநாடு நடத்துறாங்கல்ல, இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா வெறும் வாக்கு சேகரிக்கிறது மட்டும்தான். அதாவது முருக பக்தர்களோட இல்லைன்னா இந்து மத ஆதரவாளர்களுடைய வாக்குகளை சேகரிக்கிறது மட்டும்தான் இதனுடைய நோக்கமா இருக்கே தவிர மற்றபடி முருகனை சிறப்பிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இவங்களுடைய நோக்கமாவே இல்லை. அது இவங்களுடைய செயல்பாடை பார்க்கும் போதே தெரியுது. வேணும்னா எடுத்துக்காட்டுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? இந்த பேர் ஒரு மிகப்பெரிய தப்பா இருக்குல்ல. இந்த விழாவிற்கு வந்த விருந்தினர்களுக்கு விருந்து சாப்பாடு போட்டு இருக்காங்க, பேர் வச்சு சோறு வச்சா மாதிரி வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு பட்டியல் கொடுத்திருக்காங்க. அந்த உணவு பட்டியலை எடுத்து பாருங்க. எந்த இடத்துலயும் தேன் திணை மாவு, அதாவது மாவளுக்கு இல்லவே இல்லை. ஒரு சின்ன உருண்டை கூட உருட்டி ஒரு மரியாதைக்காக வச்சிருக்கலாம். ஏன் இதை குறிப்பிட்டு கேட்கறேன்னா முருகனுக்கு மிக விருப்பமான படையலே இந்த தேனும் திணை மாவும் தான். ஏன்னா அவன் குறிஞ்சி நிலா கடவுள். மலையில இயல்பா கிடைக்கக்கூடிய உணவே வந்து மலை தேனும் இந்த கிழங்கால செய்யப்பட்ட திணை மாவும் தான். அப்ப அவனுக்கு அதை கொடுக்காம என்னென்னமோ வடநாட்டு ஐட்டம், கேரளா ஐட்டம், ஆந்திரா ஐட்டம் எல்லாம் இருக்குது. சரி இருந்துட்டு போட்டோம், முருகன் வந்து தமிழ் கடவுளாவே இருந்தாலும் உலகத்திற்கே கடவுள் தான். எல்லா நாட்டு உணவையும் படைக்கிறீங்கல்ல, அவனுக்கு பிடிச்ச தேனும் திணைமாவையும் ஒரு ஓரமா வச்சிருந்தா யாரும் சாப்பிட மாட்டான்னு சொல்லியிருக்க போறாங்க. வச்சிருக்கணும். அது இல்லாம நீங்க போட்ட உணவு ஏதோ வேற நாட்டு உணவெல்லாம் நீங்க எடுத்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, பயன்படுத்துங்க. தமிழ் கடவுள் தானே, தமிழ்நாட்டில் தானே நடக்குது, தமிழ்நாட்டு மக்களின் வரி பணத்துல தானே நடக்குது. தமிழ்நாட்டு மக்கள் இந்த கோயில்களுக்கு கொடுத்த காசையும் பயன்படுத்தி தான் நடக்குது. இதெல்லாம் நடக்கும்போது எல்லாத்துலயும் தமிழ் இருக்கும்போது உங்களோட உணவு பட்டியல்ல தமிழ் இல்லையே, எல்லாமே சமஸ்கிருத பேரா இருக்கு. அதானே இப்ப சொன்ன வடநாட்டு பேரா இருக்கு, எல்லாமே வடநாட்டு ஐட்டங்களா இருக்கும்போது பேரும் அப்படியே வந்து தான் சொல்றேன். அதையாவது தமிழ் படுத்தியாவது பண்ணிருக்கலாம்ல, குறைஞ்ச அளவு நான் கேட்கறேன். அதை எப்படி தமிழ் படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. உணவு தான் தமிழ் உணவு போடல, சரி குறைஞ்ச அளவு அதை பயன்படுத்துறிய, அது தமிழ்லயாவது பயன்படுத்திருக்கலாமே அப்படிங்கறத நம்ம கேள்வி. சரிதான், சாதம்னு போட்டிருக்காங்க. இத கேட்டீங்கல்ல, இதுதான் சரியான கேள்வி. சோறுன்னு போட்டிருக்க வேண்டியது தானே. அது என்ன சாதம் சமஸ்கிருதம் தெரியாதா? தெரியாம தான் அங்க இவங்க எல்லாம் உட்காந்து சுகி பேர் என்ன முத்தமிழ் முருகன் மாநாடு. சோறுன்னு சொன்னா அவ்வளவு அசிங்கமா இருக்குதா? நீங்க எல்லாம் முருகனுக்கு விழா எடுக்கிறீங்க, முருகனுக்கு மாநாடு, அங்க தமிழ் இல்ல. சரி நான் இதை கூட விட்டுறேன். பழனி அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? பஞ்சாமிர்தம். அது எங்க உணவு பட்டியல இல்லவே இல்ல, அங்க இல்ல. கொடுப்பாங்க, கையில கொடுப்பாங்க, நக்கிட்டு போயிருதா? இடையில யானை வைக்கல. இப்ப நம்ம வந்து இந்த பட்டியல்ல தமிழ் இல்லைன்னு கேக்குறோம்ல, இது மட்டும் இல்ல. நிகழ்ச்சி தொடங்குது, நான் பாக்குறேன் அந்த நிகழ்ச்சி தொடங்குது. தொடக்கமே எதுல வச்சு தொடங்குறாங்க தெரியுமா? முருகனுக்கு அங்க போய் வழிபாடு செஞ்சுதான் தொடங்குறாங்க. அதுல சிக்கல் இல்ல. வழிபாடு எங்க செய்யறாங்க, யார் செய்யறாங்கன்னா ஆரிய பிராமணர்கள், ஆரிய பார்ப்பனர்களை வச்சு அங்க வழிபாடு நடத்தி சமஸ்கிருத வழிபாடு நடத்திட்டு முத்தமிழ் முருகன் மாநாடு தொடங்குறாங்க. கூச்சவே இல்லல. இதுதான் திராவிட மாடல். அதான் சொல்றேன்ல, கடமைக்கு நீங்க சொன்ன மாதிரி வெறும் வாக்கு வங்கிக்காக மட்டும்தான் இந்த மாநாடு நடத்தப்படுதே தவிர மத்தபடி தமிழை மீட்டெடுக்கணும், முருகனை மீட்டெடுக்கணும், அவனோட உண்மையான அடையாளத்தோட இந்த மக்கள் மத்தியில் அவனை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் இவங்களோட நோக்கமே கிடையாது. இல்ல என்னன்னா, இதை பண்ணிட்டு உள்ள வந்து சுகி சிவா ஐயா பேசுறாரு மேடையில, அப்படியே முழங்குறாரு. என்னன்னா தமிழ் நீச பாஷை அல்ல அப்படிங்கிறாரு. ஆமாங்க ஐயா, இல்லதான் மாநாட்டுல அதை நீங்க காமிச்சிருக்கணும். தமிழ் நீச பாஷை அல்ல, தமிழில் தான் வழிபாடு செய்யப்படும், அங்க இருந்த புலிப்பாணி சித்தர்கள் தான் வழிபாடு செய்வாங்கன்னு நீங்க காமிச்சிட்டு மேடையில முழங்கிருந்தீங்கன்னா இப்படி கும்பிட்டுருப்போம். முருகனை மட்டும் இல்ல உங்களையும் கும்பிட்டுருப்போம். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? இவ்வளவு பேச்சு மேடையில பேசுறீங்க, பின்னாடி என்ன நடந்துகிட்டு இருக்கு? வழிபாடு, அதாவது மொத்த வழிபாடை நீங்க மாத்தல, இந்த நிகழ்ச்சிக்காவது மாத்திருக்கலாமே. அதானே இந்த நிகழ்ச்சியை தொடங்குறதே ஆரிய பார்ப்பனர்களை வச்சு சமஸ்கிருத வேத மந்திரங்கள் ஓதிதான் தொடங்குவீங்க. உங்களுக்கு ஒரு வேடிக்கை தெரியுமா?
பழனி மலை மேல இருக்கிற முருகன் கோவிலுக்கு போறது இருக்கட்டும், கீழே ஒரு கோவில் இருக்கு தெரியுமா, ஆவினன்குடி. அந்த கோவிலுக்கு போங்க, அங்க ஒரு அறிவிப்பு பலகை வச்சிருப்பாங்க. என்ன அறிவிப்பு பலகை தெரியுமா? தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டுமெனில் இந்த எண்ணை அழைக்கவும். இவங்க என்ன சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தாங்க? தமிழ் அர்ச்சகர்களை நியமிப்போம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. நிரந்தரமான அர்ச்சகர்கள் அங்க இல்ல. நீங்க போய் உங்களுக்கு விருப்பமா இருந்தா அலைபேசியில அவரை கூப்பிடணும். அவர் வந்து உங்களுக்காக பூசை செஞ்சு கொடுப்பாரு. அவர் வர வரைக்கும் நீங்க காத்துக்கிட்டு இருக்கணும். அங்க மட்டும் இல்ல தம்பி, எல்லா கோயிலும் இதுதான். இங்க சென்னை அருகில இருக்கிற திருப்போரூர் கோயில்ல நீங்க சொல்றதுதான் நடைமுறை. போய் கேட்டீங்கன்னா திடீர்னு போய் கேட்டா இருக்க மாட்டாருங்க, அவர் கூப்பிட்டு சொல்லணும் அப்படி. அப்ப இது என்னது? இது வெத்து பெருமை தானே. ஆமா. இந்த மாதிரி வெத்து பெருமைக்காக ஒரு திட்டத்தை அறிவிச்சுட்டு அதை நடைமுறையும் படுத்தாம நாங்க அவர் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு செயல்பாடுனே புரியல. நீங்க சொன்ன மாதிரி குறைஞ்சபட்சம் அந்த விழாவுக்காவது செஞ்சிருக்கலாம். கூப்பிட்டு திருப்புகழை பாடி விழாவை தொடங்கி வச்சிருக்கலாம். மேடையில மட்டும் திருப்புகழ் பாடுறாங்க. ஏன் சாமி அவர்கிட்ட போய் பாட மாட்டீங்களா? பாடினா ஏத்துக்க மாட்டாரா? நீசபாசை அல்லதானே ஆரிய பங்காளிங்க. அதேதான் ஆரிய பங்காளிங்கன்றத அவங்க நிறுவி இருக்கிறாங்க. அதை கொஞ்சம் பின்னாடி சொல்றோம். திராவிட விடுதலை கழக சிக்கல் இருக்கு, அதை சொல்றோம். இந்த காணொலியை முழுக்க பாருங்க, நிறைய செய்திகள் பொதிந்து கிடக்கு. சரி, இப்போ நம்ம நேரா இந்த அரசியல் செய்திகளுக்கு வரும். வீரத்தமிழர் முன்னணி அது எதுக்கு தோற்றுவிக்கப்படுது? 2015 தோற்றுவிக்கப்படுது. அது எதுக்குன்னா இந்து முன்னணி அப்படின்னு வச்சிருக்காங்க. அப்படிங்கிறதுனால இந்து முன்னணி எப்படி இங்க எல்லாத்தையும் சமஸ்கிருதமயப்படுத்துறான், இந்துன்னு மாத்துறான், இந்து இந்தி இந்தியா அதுல வழிபாட்டுல சமஸ்கிருதம் இப்படி மாத்துறானோ, இதை வந்து எல்லாத்தையும் தமிழை மீட்டெடுக்க வேண்டியிருக்கு இந்த பண்பாட்டு தளத்துல. அது குறிப்பா அண்ணன் சீமான் பலமுறை சொன்னது போல சமய புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாதுன்னு ஐயா அம்பேத்கர் சொன்னது. அதை வந்து அண்ணன் கொஞ்சம் மாத்திக்கிட்டு சமயத்துக்கு பதிலாக பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாதுன்னு ஒரு முழக்கமா முன் வச்சு அதுக்காக அந்த பண்பாட்டு புரட்சிக்காக தொடங்கப்பட்டதுதான் வீரத்தமிழர் முன்னணி. அவர் தொடங்கினதுதான் தாமதம்னு இந்த திராவிட கும்பல் இருக்குல்ல, ஐயோயோப்பா சாமி எல்லாரும் அதாவது குறிப்பா ஒண்ணு சொல்லணும். சுபவீர பாண்டியன் ஐயா பார்த்தனா இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டை ஒட்டி ஒரு சில நாட்களுக்கு காணொலியே வரல. ஐயா பேசவே இல்லை. எந்த பாதாள கிடங்குல போய் பதிக்கல. எனக்கு தெரிஞ்சு வாயில புண்ணு வந்திருக்கும். நம்ம வந்து சுலுக்கு முப்பாட்டன் முருகனுக்கு அவர் அருள் பெற்று விரைவில் ஐயாவுக்கு சரியாகி மீண்டும் பழைய மாதிரி நல்ல முருகன் மட்டும் இப்ப இருந்தாருன்னு அந்த ஆள் பேசுற பேச்சுக்கெல்லாம் வேலை எடுத்து வாயிலே குத்திருப்பாரு. அதனால அது நம்ம என்ன இருந்தாலும் நம்ம கடமை, நம்ம ஐயாக்காக நம்ம வாழ்த்துறது, அது வாழ்த்திக்கோ. சரியா வயசான காலத்துல அந்த ஐயாவுக்கு கொஞ்சம் நல்ல கொடுப்பா. இதுல அண்ணன் வீரத்தமிழர் முன்னணி தொடங்கின அப்ப இவர் எழுதின ஒரு கட்டுரையில தலைப்பே என்ன தெரியுமா? முருகனுக்கு அரோகரா, தமிழனுக்கும் அரோகரா. சரியா? இப்ப வந்து பேசுங்க. பிப்ரவரி 10 2015 அவர் எழுதின முதல் வரியை படிக்கிறேன். அதுலயே உங்களுக்கு தெரியும். இடுப்பில் பச்சை வேட்டி, தோளில் பச்சை துண்டு, கையில் வேல், காவடி எடுக்கும் மனைவி அருகில் என்று பழனிக்கு புறப்பட்டு விட்டார் தம்பி சீமான். எவ்வளவு வக்ரம்! அரசியல் எதிரி அண்ணன் சீமான் மட்டும் தானே, அவரை விமர்சனம் பண்ணி எழுதுங்க. இப்ப பல கோயில்களுக்கு அம்மையார் துர்கா ஸ்டாலின் போறாங்க, ஓமம் நடத்துறாங்க, யாகம் நடத்துறாங்க. அது என்னது? என்னமோ ஒரு யாகன சத்ரு சம்கார யாகமா ஏதோ ஒண்ணு திருச்செந்தூர்ல நம்ம அன்பு மருமகன் நடத்தினார் இல்லையா? இதெல்லாம் இது நடத்துறாங்க. அதை தாண்டி அண்மையில கூட ஒரு செய்தி, சாவித்ரி கண்ணன் ஊடகவியலாளர் அவர் சொல்றாரு, தினமும் ஸ்டாலின் வீட்டு வாசல்ல நீங்க நின்று பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர், 10 பேராவது குறைஞ்சது வராங்க. கோயில் பூசாரிகள்னா ஐயர்கள். அவங்க வந்து அவங்க கோயில்ல செஞ்ச வழிபாட்டு அந்த அவங்க சொல்றது என்ன பிரசாதம் சொல்றாங்களே, அதை கொடுக்கறதுக்காக வராங்க. தினமும் அத்தனை பேர் வந்து போறாங்க. ஏன்னா அம்மையார் துர்கா ஸ்டாலின் அந்த அளவுக்கு அதுல ஊறி இருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் எடுத்து பேச பொருள் ஆக்கிருக்கோமா நம்ம? என்னைக்காவது என்னைக்குமே பேசுவோமா? ஏன் பேச மாட்டோம்? இது தனிப்பட்ட செய்தி, அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனா இந்த ஆள் எப்படி எழுதியிருக்காரு? காவடி தூக்கும் மனைவி அருகில். ஏன் என்ன சிக்கல் உனக்கு? அதுதான் சொன்னேன், எவ்வளவு பெரிய வக்ரம் பாருங்களேன். ஏன் இப்ப பேசு. இதே சுபவீர பாண்டியன்ட்ட காவிரி தொலைக்காட்சின்னு நினைக்கிறேன், சரி நினைவுல இருக்கும். சரி, அந்த மதன் ஒருத்தர் இப்பதான் எங்க மதன் ரவிச்சந்திரன் திருட்டு கேமரா வச்சு வேலை பார்க்க, அண்ணாமலையோட ட்ரைனிங். அந்த மதன் வந்து இவர்கிட்ட ஒரு நேர்காணல் செய்யறாரு. 2016-17 காலகட்டம் இருக்கும் எனக்கு நினைவு இருந்து சரின்னா, 17-18 போல இருக்கலாம், அதிக அளவு பிரிச்சு மேஞ்சிட்டாரு. அப்ப வந்து நிறைய கேள்வி, அதுல அம்மையார் துர்கா ஸ்டாலினை பத்தி எல்லாம் கேள்வி வரும். அதுல கடவுளை நம்புகிறவன் முட்டாள், அப்ப வணங்குற துர்கா ஸ்டாலின் வந்து காட்டுமிராண்டியான்னு கேட்டார். ஐயா கொந்தளிச்சு அந்த இடத்துல சரியா பதில் சொல்ல முடியாம தத்தளிச்சு ஏதோ ஒண்ணு சமாளிச்சுட்டு போயிட்டு அடுத்த நாள் காலையில அந்த அது வெளியே வந்த உடனே பெரிய கொந்தளிப்பாயிருச்சு எல்லா பக்கமும். உடனே என்ன பண்ணிட்டாரு, அடுத்த நாள் காலையில ஒரு கட்டுரை எழுதி, அன்னைக்கு காவிரி தொலைக்காட்சியில ஜென்ராம் இருந்தாருன்னு நினைக்கிறேன், எல்லாரும் வந்து கருப்பு பேட்ஜ் அணிஞ்சிட்டு போய் அவனை அன்னைக்கே தூக்கிட்டாங்க தம்பி. எந்த அளவுக்கு இருக்கானுங்கன்னு பாத்துக்கோ நீ எப்படி எழுதியிருக்க? அதுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே மத்த அரசியல் கட்சி தலைவர்கள்னா அவங்க பொண்டாட்டியை பத்தி நீ பேசுவ, உங்க அரசியல் கட்சினா அவரோட பொண்டாட்டியை பத்தி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு யோகி வேஷம் போடுறாங்க பாத்தீங்களா? இவர்தான் நீ மத்தவனை கூட விடு, இவரு இதே வேலையா தான் மீண்டும் கேட்கிறேன். நான் இது வரைக்கும் 10 காணொலியில நான் கேட்டுட்டேன். ஏதாவது ஒரே ஒரு காணொலி நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள்
நிறைய பேர் வலைவலி நடத்துறாங்க. என்னையெல்லாம் நீங்க அதிகம் அறிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா அறிந்த முகங்களா நிறைய பேர் இருக்காங்களா, இடுமோகனம் கார்த்தி, சாட்டை துரை முருகன், அவர் மட்டும் தான் ஃபாலோ பண்றாரு. அதான் காளியம்மா, இன்னும் நிறைய பேர் நடத்துறாங்க. யாராவது ஒருத்தர் ஐயா சுபவீர பாண்டியனை கொச்சையா பேசினாங்க, இல்ல தப்பா பேசினாங்க, தவறான ஏதாவது சொற்கள் வச்சு பேசினாங்கன்னு சொல்லுங்களேன், காமிங்களேன். ஒவ்வொரு காணொலியில என்ன சொல்றாரு, என்னை ஆபாச அர்ச்சனைகள் செய்கிறார்கள், அது மட்டும் தான் அவர்களுக்கு தெரியும். ஒன்னு கேக்குறேன், ஒன்னு காமிச்சிட்டு நல்ல மனுஷனா இருந்தா ஒன்னு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. யாரோ எங்கேயோ பேசுறாங்கன்றதெல்லாம் கொண்டு வர முடியும். ஒருவேளை யராமிசன் சொல்றதே அவர் பொறுப்பாளரா இருக்குது, அது கூட நீங்க தான்டா சொல்றீங்க, நான் சொல்ல மாட்டேன், கடன் தான் போவேன். இவனுங்க சொல்லி சொல்லி ஒரே ஒரு முறை அந்நியம் சொல்ல வச்சுட்டானுங்க. இப்படி இதுல என்ன நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, யாருமே ஆபாசம் இல்லைன்னா அது ஒரு சர்காஸ்டிக்கா சொல்றது. யாருமே பேசாதப்பவே என்னை ஆபாசமாக பேசுகிறார்கள் பேசுகிறார்கள்ல, நான் ஒரு 100 காணொலி காட்டுறேன். உங்க ஆளுங்க நீங்க தூக்கி வச்சு கொண்டாடுற அந்த யூடியூப் ரூட்டஸ், மனோஜ், இவங்க எல்லாம் என்ன பேச்சு பேசுறாங்க, கரிகாலன் என்ன பேச்சு, அது அதாவது அதே பேச்சுக்களை நான் உடனே உனக்கு அதே மாதிரி பேச்சுக்களை ஸ்டாலினை பார்த்தோம் நாம பேச முடியுமா? நீங்க அமைதியா இருப்பீங்களா? இப்ப நாங்க இருக்கிற மாதிரி இருந்துருவீங்களா? இதுதான் திமுகவை ஆபாச திமுகன்னு சொல்றதுக்கு முதல் காரணம் இதுதான். ஏன்னா நீங்க எல்லா யோக்கியத்தனத்தையும் செஞ்சுட்டு நாங்க எதுவுமே செய்யலங்கிற மாதிரி நடிக்கிறீங்க தெரியுமா? அப்பதான் உங்களை வேரோடு வேரடி. இப்ப நேத்து ஒரு யோகி சிகாமணி 7 பக்கத்துக்கு அறிக்கை விட்டாருல்ல, யார் யாரெல்லாம் ஆபாசமா பேசுறாங்களோ எல்லாரும் வந்து வழக்கு கொடுங்க, நடவடிக்கை எடுக்கலாம், சட்டப்படி தண்டனை வாங்கி தரலாம்லாம் பேசினார்ல. இப்ப அண்ணனை பத்தியும் அண்ணனுடைய குடும்பத்தை பத்தியும் தப்பா பேசுறானுங்கல்ல. இப்ப நீங்க ஒரு பட்டியல் சொன்னீங்களே, நீங்களாவது பேரை சொல்றீங்க, நான் அதை சொல்ல கூட விரும்பல. இப்ப இவனுங்களோட பேரெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்து, இங்க பாருங்க சார் இப்படி எல்லாம் ஆபாசமா பேசியிருக்காங்க, மரியாதை எல்லாம் பேசியிருக்காங்கன்னு புகார் கொடுத்தா வழக்கு பதிவு செய்வாங்களா? கேட்பாங்க. ஒண்ணு இல்ல, அவர் எல்லாத்தையும் சொல்றது கீச்சு பக்கத்துக்கு தான் சொல்றாரு. ட்விட்டர்ல நான் போடுற சாதா போஸ்ட் கமெண்ட்டுக்கு அந்த பதிவுகளுக்கு கீழே பாருங்க, கமெண்ட் வந்து படிச்சு பார்க்க சொல்லுங்க. ஏன் பதிவுகளை படிங்க நீங்க. வருண்குமார் சார் வந்து படிச்சு பாருங்க சார் எங்க கமெண்ட் எல்லாம், அப்ப தெரியும் சார். சரி வாங்க நம்ம முருகனுக்கு பேசுவோம் வாங்க. சரியா? இதுல என்னன்னா, முருகனுக்கு அரோகரா, தமிழனுக்கும் அரோகரான்னு இவரு ஆடின பேசின பேச்செல்லாம் இருக்குல்ல, பண்பாட்டு புரட்சி அல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது எனும் முழக்கத்தோடு வீரத்தமிழர் முன்னணி எனும் பெயரில் பழனிக்கு காவடி எடுப்பதே பண்பாட்டு புரட்சி என அறிவித்து விட்டார் அண்ணன் சீமான். இந்த பண்பாட்டு புரட்சியை ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் ஏற்கனவே செய்து கொண்டுள்ளனர். அது மட்டுமின்றி அழகு குத்தி நெருப்பு மிதித்து காவடி எடுக்கும் பெரும் புரட்சியாளர்களாகவும் அவர்கள் உள்ளார்கள். அதாவது மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் செய்யறாங்க. நீ என்ன புரட்சி, இதை விட பயங்கரமான புரட்சி இங்க நடக்குது அப்படின்னு. இங்க முன்னோர் வழிபாடு என்பதும் புதுமை இல்லை, ரொம்ப பழசுதான், எல்லாம் இருந்திருக்கு அப்படிங்க. இதெல்லாம் இருந்துச்சு, இதையும் செய்யற நிலை வந்துச்சு. அண்ணன் சீமான் வந்து செய்ய வேண்டிய தேவை, இந்த 2015 தொடங்க வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? 2 தேவை. ஒண்ணு, அவன் என்ன பண்ணா, பூரா எல்லாத்தையும் சமஸ்கிருதமா மாத்திட்டான். இன்னைக்கு வரைக்கும் கோயில்ல சமஸ்கிருதம் தான் இருக்கு. நீங்க வந்தீங்க சமஸ்கிருத எதிர்ப்பாளர்கள் தானே, ஏன் மாத்தல? ஆட்சி அதிகாரம் இருந்தும் நீங்க மாத்த சொன்னேன், பேருக்கு சும்மா ஒரு அறிவிப்பு இல்லாம இருக்கீங்க. இன்னொரு பக்கம் என்ன நடந்துச்சு, கோயில், இந்த வழிபாடு, தமிழரோட அடையாளம், இது எல்லாத்தையும் அழிச்சது யாரு? திராவிடம். நீங்க தான் அழிச்சீங்க. நீங்க அதை தூக்கி பிடிச்சிருந்தால இந்நேரம் இந்த இந்து, இந்தி, சமஸ்கிருதம் இதெல்லாம் அழிஞ்சிருக்குமே. தமிழ்நாட்டுல குறைஞ்ச அளவுக்கு அழிஞ்சிருக்குமே, ஏன் அழியல? இவரே கூட சொல்றாரு இல்லைன்னா, இதுதான் பண்பாட்டு புரட்சியா, காவடி எடுக்கிறதும் அழகு குத்துறதும் தான் பண்பாட்டு புரட்சியா, அதை ஏற்கனவே நிறைய பேர் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஆமாங்க ஐயா, செய்யறாங்க. ஆனா அதை என்னவா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? நாம் தமிழர் கட்சி அதை என்னவா மாத்துச்சு? காவடி எடுத்தாங்க, அதனுடைய காரணம் என்ன? நாம ஏன் காவடி சுமக்கிறோம்? அதுக்கும் முருகனுக்கும் என்ன தொடர்பு? நாம ஏன் அழகு குத்துறோம்? அதுக்கும் முருகனுக்கும் என்ன தொடர்பு? இப்படிங்கறதையெல்லாம் பண்பாட்டின் அடிப்படையில விளக்கி அதுக்கு ஒரு தமிழ் மரபு காரணத்தை சொன்னது நாம் தமிழர் கட்சியும் வீரத்தமிழர் முன்னணியும் தான். அதுக்கப்புறம் தான் முருகனை வந்து இந்து கடவுள் அப்படிங்கிற இடத்துல இருந்து மறுபடியும் மீட்டு கொண்டு வந்து அவன் தமிழ் கடவுள் தான், அவன் தமிழர்களின் முப்பாட்டம் தான் அப்படிங்கிறத ஆழமா நம்முடைய மக்கள் மனசுல பதிய வச்சோம். ஏற்கனவே இருந்த விஷயத்த நாங்க வேற விதமா திருப்பி போட்டுட்டோம். அதெல்லாம் இவருக்கு புரியாது. ஏன்னா இவங்களோட அறிவு எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்கெல்லாம் இது ஒண்ணு சரியான உதாரணம். நான் இதை பத்தி சரியான நேரம் வரும்போது நான் சொல்றேன். இதுல அடுத்த ஆள புடிங்க. இல்ல அவரே முருகன் நம் முன்னோன், அவனை வழிபட வேண்டும் என்றால் மாடன், வீரன், அம்மன் எல்லோரும் நம் முன்னோர்கள் தானே. ஆமா, அவர்களையும் வழிபட வேண்டாமா? பிறகு வருடம் முழுவதும் வழிபடும் வேலை ஒன்றினைத்தானே செய்து கொண்டிருக்க முடியும். முருகன் நம் முன்னோன் என்பதால் ஆண்டுதோறும் தைப்பூசம் கொண்டாட வேண்டும் என்று கூறும் சீமான், சிவனும் நம் முப்பாட்டன் பாட்டன் என்கிறார், முப்பாட்டனுக்கு பாட்டன் என்கிறார். அப்படியானால் சிவராத்திரி கொண்டாட வேண்டாமா? இந்த முன்னோர் வழிபாடு வீரத்தமிழர் முன்னணி தொடக்கி வைக்கும் பண்பாட்டு புரட்சி என்கிறார் சீமான் அப்படிங்கிறார். இதுல நான் ஒரு காணொலியோட காட்ட விரும்புறேன். அண்ணன் சீமான் வந்து சிவனும் முருகனும் யார் அப்படின்னு பல முறை பேசியிருக்கிறார். இது இப்படிதான் திருச்சி சொல்லுவார். இவர் இருக்காருல்ல ஐயா சுபவீர பாண்டியன், இப்படிதான் திருச்சி சொல்லுவார். 2 பேருமோட காலம் வேற, 2 பேரும் அப்பா புள்ள கிடையாது. இதெல்லாம் பல முறை அண்ணன் வந்து மேடையில பேசியிருக்கிறாங்க. இந்த 4 திணையில் வாழ்ந்த மக்கள் தான் உலகத்தின் தாய் குடிகள் என்பதை தமிழ் சமூக பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். இந்த தெய்வங்கள் தான் பிற்காலத்தில் கொற்றவை பார்வதி ஆயிர, சிவன் யாரு, முருகன் எங்கே,
சிவனுக்கு மகனா முருகனாகி எல்லாம் சினிமா கதையை விட மிக பிரமான திரைக்கதை அமைச்சு விட்டுட்டாங்க. முருகன் காலம் வேற, சிவன் காலம் வேற. என்னுடைய பேராசிரியர் பெருந்தகை தோ பரமசிவம் அவர்கள் வரலாற்று பேரறிஞர். அவர் சிவனுக்கும் மூத்தவர் முருகன் என்கிறார். முதல் திணை கடவுளே முருகன் தான். முருகன் காலம் வேறு, சிவன் காலம் வேறு என்கிறார். இது இப்ப பார்த்தோம்ல, இப்படிதான் அண்ணன் சீமான் வந்து தொடக்கத்துல இருந்தே இந்த நிலைப்பாட்டில் தான் இருந்திருக்காரு. இப்படி இருக்கும்போது இவங்க இப்படிதான் மாத்தி மாத்தி உருட்டிக்கிட்டு இருப்பாங்க. சரி, அடுத்து என்ன கேட்கிறாரு? அப்போ வழிபாடு, இவங்களாம் வந்து முன்னோர் வழிபாடுனா ஆண்டு முழுக்க எல்லாருக்கும் வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்க முடியுமா? சரி, செய்ய வேணாம், நம்ம அப்படி செய்ய சொல்ல. ஆண்டு முழுக்க இதுக்கு 100ஆண்டு விழா கொண்டாடுனீங்க. இப்போ சரியான கேள்விதான். நீங்க மட்டும் செப்டம்பர் மாதம் வந்தா என்னது முப்பெரும் விழா நடத்துறீங்க? ஏன் நடத்துறீங்க? ஏன் நடத்துறீங்க? உங்க முன்னோர் நீங்க கருதுறீங்க, பெரியாரை கருதுறீங்க, அண்ணாவை கருதுறீங்க, உங்க கருணாநிதி கருதுறீங்க. அப்படி கருதும் போது நீங்க எடுக்கிறீங்க. அதை தானே இவங்களும் செய்யறாங்க, சொல்றாங்க. என்ன நீங்க உங்களுக்கு கருத்தியலா இந்த காலத்துல வாழ்ந்தவங்களை சொல்றீங்க? திரும்ப திரும்ப அவருக்கு அடிப்படை செய்தியே புரியல. நாம வந்து ஏன் பெருங்கடவுள்களை மட்டும் கையில எடுக்கிறோம் அப்படின்னா, முதல்ல நம்முடைய மக்களை இந்த ஆரிய பண்பாடு, இந்து பண்பாட்டுல இருந்து அவங்கள மீட்டு கொண்டு வரணும், தமிழ் பண்பாட்டுக்கு கொண்டு வரணும். அப்படிங்கறதுனாலதான் இந்துக்கள் அல்ல, முருகனை கையில எடுக்கிறோம், மாயோனை கையில எடுக்கிறோம், சிவனை கையில எடுக்கிறோம். எடுத்து இவங்க எல்லாம் இந்து கடவுள் கிடையாது, இந்த ஆரிய புராண குப்பைகளில் சொல்லி இருக்கிற மாதிரி இவங்களுக்குள்ள அப்பா மகன், மாம மைத்துனன் மகன், இந்த மாதிரியான உறவுகள் எல்லாம் கிடையாது. முதல்ல நாம இந்துக்களே கிடையாது, நாம தமிழர்கள், நாம் சைவர்கள், நாம் வைணவர்கள் அப்படிங்கிற விஷயத்துக்கு நாம திரும்புறோம். இந்த விஷயமே தெரியாம இவங்களையெல்லாம் கும்பிடுறீங்களே, இவங்களை கும்பிட தேவையில்லையா? போய் கும்பிடு, யார் உன்னை வேணான்னுது? இங்க எதை வச்சுக்கிட்டு ஆரியர்கள் உள்ள நுழைய பாக்குறாங்களோ அதுக்கு நாங்க ஒரு வேலி அமைக்கிறோம். இங்க பாரு, முருகனை இந்து கடவுள்னு சொல்றான்டா, அவன் இந்து கடவுள் இல்ல, அவன் தமிழ் கடவுள், அவன் முப்பாட்டன் முருகன் அப்படிங்கிறோம். இங்க பாருடா, நம்முடைய ஆதிப்பாட்டன் சிவனை தூக்கிட்டு போய் ருத்ரன் அப்படிங்கிறான், அவன் ருத்ரன் கிடையாதுடா, அவன் வந்து விரிசடை கடவுள், ஆலமர் செல்வன், இப்படிலாம் தான் சங்க இலக்கியத்துல சொல்லி இருக்குது, அவன் நம்முடைய கடவுள் அப்படின்னு நாங்க சொல்றோம். விஷ்ணுவை வந்து அவன் சொந்தம் கொண்டாடுறான், ஆனா அது வந்து திருமால், பெருமாள், மாயோன்னு நாங்க கொண்டாடுறோம். இந்த அடிப்படையே புரியாம நீங்க சொல்ற மாதிரி திருச்சி திருச்சி மாத்தி மாத்தி பேசுறதே கடைசி வரலும் ஒரு வேலையை வச்சிருக்காரு. அவர் அதே தான் செய்யறாரு. அதுல அவர் ஏதோ வென்றுட்டதான் நினைக்கிறாரு, தோத்துக்கிட்டே இருக்காரு. அவர் காலத்திலேயே இந்த திமுக அழியறதையும் பார்த்துட்டு தான் போக போறாருங்கிறத ஒரு ஆர்வமாவே இப்ப நம்ம சொல்லுவோம். சொல்லிட்டு இப்ப என்னன்னா அதுலயே இன்னும் நிறைய உருட்டி இருக்காரு. ஒவ்வொரு உருட்டா நம்ம பார்க்க வேண்டிய தேவையில்லை. அவரை போலவே இன்னொரு திராவிட தரப்புல நிக்கிற ஒரு அறிஞர் தான், ஆனா நல்ல தமிழ்ல ஆழங்கால் பட்ட ஒரு பேரறிஞர் ராமசாமி ஐயா. அவரும் வந்து சீமான் வந்தாரு, இந்த வீரத்தமிழர் முன்னணியினர் இதெல்லாம் பெருசா எடுபடாதுன்னு நான் நினைச்சேன். 2018 ஜூன் மாசம் எழுதியிருக்கிறார் ஒரு கட்டுரை. அதுல வந்து அவரு சொந்த ஊருக்கு போனேன், அங்க பாத்தீங்கன்னா அங்க கூட நாம் தமிழர் கட்சியோட கொடி இருக்கு, இவங்க நடத்துற இந்த வீரத்தமிழர் முன்னணியோட அடையாளங்கள்லாம் இருக்கு. நான் ஏதோ இதெல்லாம் ஒன்றும் பெருசா போய் சேராதுன்னு நினைச்சேன், ஆனா நம்ம நினைச்சதை விட இவங்க வந்து அதிகமா போய் சேர்றாங்க, இது பெரிய ஆபத்து அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இப்ப நான் கேட்க விரும்புறது என்னன்னா, பெரிய அறிஞர் தான் இவரும், ஐயா சுபவீரபாண்டியனும் நம்ம குறைச்சலாம் மதிப்பில்லை, நல்ல படித்த பேராசிரியர் தானே அவரும். இப்ப இந்த ரெண்டு பேரும் இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? எந்த முருகனை தூக்கி பிடிச்சதுக்காக நாம் தமிழர் கட்சியும் வீரத்தமிழர் முன்னணியும் அண்ணன் சீமானியும் இப்படி பேசுனீங்களோ அந்த முருகனுக்கு தான் நீங்க ஆதரிக்கிற அரசு மாநாடு நடத்திக்கிட்டு இருக்கு. இப்ப எங்க போச்சு? நான் என்ன சொல்றேன், இந்த டிக்கெட்டுங்கள்லாம் விட்டுருங்க, இந்த மெயின் டிக்கெட்டுங்கள்லாம் இருக்குல்ல, பெரிய பெரிய தலைங்க, வீரமணி, குளத்தூர்மணி, கோவை ராமகிருஷ்ணன், அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? எதுவுமே பேசல. அவங்களுக்கு எல்லாம் வாயில புண்ணே இல்ல பேசியிருக்காங்க. இப்ப இதுல ஒரு 2 பேரை எடுத்துக்கோம். நீங்க குளத்தூர்மணி பாத்தீங்கன்னா திராவிட விடுதலை கழகம் வந்து ஒரு நூல், முக்கியமான ஒரு நூல் வெளியிட்டு இருக்காங்க. என்னன்னா ஏற்கனவே வெளியிட்ட நூல் இது வரைக்கும் 30 பதிப்பு நோவ போட்டதா. சரி, இப்ப வந்து அது 30 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்தாங்களா, இப்ப வந்து 10 ரூபாய்க்கு மலிவு விலையா கொடுக்குறாங்க. அது என்னன்னா பழனி, ஒரு நிமிஷம் அந்த புத்தகத்தோட தலைப்பு மட்டும் சொல்லிடுறேன். பழனி கோவில் வழிபாட்டு உரிமையை பறித்த பார்ப்பனர்கள் திவிக இணையதள பிரிவு அப்படிங்கிற தலைப்புல இந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்காங்க. இது வந்து இப்ப மலிவு விலையா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாநாடு நடக்கும் போது. ஆமா, அதுல என்ன இருக்குன்னா பழனி கோயில் வரலாறு, அது எப்படி தமிழர்கள் கையில இருந்து புலிப்பாணி சித்தர்கள் தான் அதை என்ன பண்றாங்க, நடத்திட்டு இருந்தாங்க, நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து எப்படி பார்ப்பனர்கள் கைக்கு போச்சு. ராமசுப்பையர்ன்ற ஒரு காலத்துல விஜயநகர பேரரசு காலத்துல ராமப்பையர் அவர் யாருன்னா சுப்பிரமணிய சாமி எங்களுடைய மூதாதைன்னு சொல்லிக்கிற ஒரு தரப்பு. ஆமா, அதுல அந்த விஜயநகர பேரரசு காலத்துல இது நடந்திருக்கு. இதெல்லாம் சொல்லிதான் இந்த நூல் வெளியீடு. ஆனா இந்த நூலை வெளியிடக்கூடாது, இன்னைக்கு கொடுக்க கூடாதுன்னு இவங்களை முடக்கிருக்காங்க. புடிச்சு தடுப்பு காவல்ல வச்சு நூலை வெளியிட்டவரை வந்து புடிச்சு நீங்க சொன்ன மாதிரி கைது பண்ணி வச்சிருக்காங்க, தடுப்பு காவல்ல வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இது எதுக்கு நடக்குது? அதானே எனக்கு ஒன்றும் புரியல. இப்ப நீங்க வந்து முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துறீங்க, தமிழ் கடவுளுக்காக நடத்துறீங்க. அந்த தமிழ் கடவுளோட கோவில் வழிபாட்டில் காலம் காலமாக பூசை செய்து கொண்டிருந்த புலிப்பாணி சித்தர் மரபில் வந்தவர்களை
இந்த நாயக்க ஆட்சியாளர்கள் வந்து வலுவந்தமாக, அதாவது வலுக்கட்டாயமாக அங்கிருந்து அகற்றிட்டு ஆரிய பார்ப்பனர்களை கொண்டு வந்து அந்த இடத்துல நியமிச்சாங்க. இதை ஒருத்தர் தகுந்த சான்றுகளோட புத்தகமா போட்டு, இது வந்து மலிவு விலை பதிப்புன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரியான புத்தகம் தான் அது, அதை வந்து ஒருத்தருக்கு விநியோகம் பண்றாரு அப்படின்னா அது நல்லது தானே? உங்களுடைய கருத்து தானே. பார்ப்பனர் அல்லாத சங்கத்துல இருந்து தோன்றவங்க தானே நீங்க, பார்ப்பன எதிர்ப்ப கொள்கையா வச்சுட்டு நடக்கிறவங்க தானே நீங்க, அதை எதுக்கு தடுக்கிறீங்க? அதான் எனக்கு இதுல வெளிப்படுறது பார்ப்பனர் தானே, ஏன் கூடவே சேர்ந்து விஜயநகர பேரரசும் வெளிப்படுதுங்கிறதுனால தடுக்கிறீங்களா? இருக்கலாம். இந்த கேள்வி வருதா? கண்டிப்பா. இப்ப நமக்கு என்னன்னா, இது ஒரு பக்கம் நடக்குது, இது வந்து கொளத்தூர் மணி அவரோட இயக்கத்துல. இந்த பக்கம் கோவை ராமகிருஷ்ணன் கிட்ட போயிட்டு இதை பத்தி கருத்து கேட்கறாங்க. இது வந்து ஸ்டாலின் சரியா தான் செயல்பட்டு இருக்கிறார், அரசு தான் இதை செய்யுது, கட்சியா தனிப்பட்ட முறையில அவர் செய்யல அப்படின்னு கேட்கிறாரு கோவை ராமகிருஷ்ணன். வெக்கமாவே இல்லையா அவங்களுக்குலாம்? அரசு வேற கட்சி வேறன்னு திமுக உருட்டுனா சரி, நீங்க ஏன் உருட்டுறீங்க? உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? முதல்ல இல்லனே, அப்படி கூட எப்படி சொல்ல முடியும்னு கேக்குறேன். அரசு என்பது திமுக சொல்லுது, சரி அரசை நடத்துறது திமுக தானே, திமுக அரசு தானே, திமுக ஆட்சி தானே. நாளைக்கு ஏதாவது நடந்தா அது அரசு செஞ்சது, அதுக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லுவீங்களா? அது எப்படி சொல்ல? காலை உணவு திட்டம் போட்டீங்க, காலை உணவு திட்டம் அரசோட திட்டம், திமுக திட்டம் இல்லைன்னு சொல்லுவீங்களா? அப்ப என்ன நல்லது இருந்தா மட்டும் திமுக, கெட்டது இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒவ்வாறு நடந்தா அது அரசு? இது எப்படி? அரசு என்ன அனாமத்தா மேல தொங்கிட்டா இருக்குது, அது ஒரு கட்சி நடத்தி. இவங்க எல்லாம் வந்து இதனாலதான் இந்த தமிழ் மண் விளங்காம போனது. ஆட்சியாளர்கள் பெரும்பங்கு அவங்களுக்கு சேர்ந்தாலும் ஒரு 50 விழுக்காடு இத மாதிரி ஒரு கொள்கை திறனற்ற அல்லது ஒரு வலிவற்ற ஒரு கருத்தை கூட ஒழுங்கா இதுதான் எங்க கருத்தை நிக்க வலுவற்ற இந்த மாதிரி இயக்கவாதிகளாலையும் தான் கெட்டு போச்சு. அதுவும் கூட ஒரு விதமான இனப்பாசம்னு எடுத்துக்கலாம்னு, நேர்மையற்றவர்கள். சரி, ஓகே, நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அரசு கூட எப்படி ஒரு மதத்திற்கான விழாவை கொண்டாட முடியும்? இப்ப இந்து சமய அறநிலை சார்பா இது நடக்குது, வக்பு வாரியர்கள்ல அது சார்பா நாளைக்கு இஸ்லாம் மதத்திற்கு ஏதாவது மாநாடு நடத்துறீங்களா? தனியா நடக்குது. சரி, அதுல வந்து நேரடியான அரசு தலையீடு கிடையாது. சரி, அதனால நீங்க அதை கூட காரணமா சொல்லிக்கோங்க. நான் கேட்கறது என்னன்னா, அரசு இந்த நிகழ்ச்சியை நடத்துது, அரசு நடத்துறதை நீங்க ஏற்கிறீங்க, அவ்வளவுதான். அப்போ அதோட நின்னுரும். இதுக்கப்புறம் திரும்ப வந்து, ஏன்னா இவங்க தான் திரும்ப திரும்ப எல்லா இடத்துலயும் பேசுறது, அரசுக்கு மதச்சார்பு கிடையாது, மதம் சார்ந்து இருக்கு. அங்கதான் நான் வந்தேன். நீங்க தானே சொல்லுவீங்க இது வந்து செக்யூலர் அரசு, செக்யூலர் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவீங்க. செக்ட ஒரு அரசு என்பது மத சார்பற்று தானே இருக்கணும். உங்ககிட்ட இருக்கிறது நிர்வாகம் மட்டும்தான். இந்து அறநிலையத்துறை என்பது இந்து கோவில்களை நிர்வகிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு மட்டும்தானே தவிர இந்த மாதிரி மாநாடு நடத்துறதுக்கான அமைப்பு கிடையாது. நீங்க அப்படி மாநாடு நடத்தணும்னா கட்சி சார்பா நடத்துங்க, ஏன்னா அது உங்களுடைய கொள்கையா இருக்கணும். இப்ப நமக்கு வந்து பண்பாட்டு மீட்சி ஒரு கொள்கையா இருக்கிறதுனால நாம செய்யறோம். ஆனா அரசு அப்படிங்கிறது எல்லா சமயத்தவருக்கும் பொதுவானது அப்படிங்கிற போது அங்க எப்படி நான் ஒரு சமயத்துக்கு மட்டும் நீங்க விழா எடுக்க முடியும்? இது கட்டாயம் கேட்க வேண்டிய கேள்விதான். நான் கேட்கறது என்னன்னா, நமக்காச்சும் இந்த பற்று கூட இருக்கு, நம்ம ஏத்துக்கிறோம்னே வச்சுக்கோங்க. இதெல்லாம் எதிர்த்தவங்க தானே நீங்க, நீங்க ஏன் எதிர்க்கல? கரெக்ட். கூடுதலா ஒண்ணு கேட்கறேன், இதே மாதிரி ஒரு சூழல் 1998 இது ஒரு சின்ன வரலாறு, பிளாஷ்பேக் அப்படியே வாங்கி வாங்கி போய், அது ஒரு கூட்டணி காலகட்டம். இல்ல அது 98 வந்து இங்க திமுக ஆட்சி, ஒன்றியத்துல வந்து பாஜக ஆட்சி, வாஜ்பாயோட ஆட்சி. ஆனா அப்போ வந்து அதிமுக தான் கூட்டணியில இருக்கு 98ல. 99ல தான் வந்து திமுக கூட்டணியில சேருது பாஜகவோட. இப்போ அதிமுக பாஜக கூட்டணி ஒன்றியத்துல இருக்கும்போது இங்க திமுக ஆட்சி நடக்குது. அப்ப வந்து ஈரோட்ல இருக்கிற பெரியார் அரசு மருத்துவமனை இருக்குல்ல, அந்த மருத்துவமனையில இந்த RSS பாஜக இந்து முன்னணிக்காரங்க சேர்ந்து, இந்த கும்பல் சேர்ந்து ஒரு பிள்ளையார் கோயில் கட்ட பாக்குது. கட்டும்போது அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த திராவிட கழகம் அவங்க தோழர்கள் வந்து அதை எதிர்க்க போறாங்க. எதிர்க்க போறவங்கள ஏதோ பேசி செய்ய மாட்டாங்கன்ற மாதிரி சமாதானம் சொல்லி அனுப்பிட்டாங்க. சரி, ஆனா அனுப்பிட்டு அந்த பக்கம் கட்டுறதுக்கான சிலையை கொண்டு போய் வைக்கிறதுக்கான வேலை நடக்குது. இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு வீரமணி ஐயாவுக்கு செய்தி சொல்றாங்க. சொன்ன உடனே நீங்க எதிருங்க அப்படின்னா இவங்களை இதே மாதிரி தடுப்பு காவல்ல வச்சிடறாங்க. இது எல்லாமே வந்து நான் ஏதோ சான்று இல்லாம சொல்லல, அது இருக்கு. கி வீரமணியின் அறிக்கைகள் விடுதலை 1998 என்ன சொன்னாரு அதை சொல்லுங்க இருக்கு. இதுல அவரு என்னன்னா எதிர்ப்பு தெரிவிங்கன்னு சொல்றாரு. எதிர்ப்பு தெரிவிக்க போகும்போது அவங்க எல்லாம் தடுத்து நிறுத்திடுறாங்க. காவல்துறை வந்து தடுத்து நிறுத்திடுது. காலையில 5 மணிக்கே இவங்க போய் அரசு காவல்துறையோட உதவியோட திமுக அரசு நடக்கும்போது இந்து முன்னணி ஆட்கள் அரசு மருத்துவமனையில ஒரு கோயிலை நிறுவி அங்க புலியார் சிலையை கொண்டு போய் வச்சிடறாங்க. சிறப்புல இதான் திராவிட மாடல். இது புதுசு இல்ல, இந்த வேலையை தான் பாத்துட்டு இருக்காங்க. சொல்றது எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி, 26 ஆண்டுக்கு முன்னாடி நடந்த செய்தி. சரியா? இது நடக்கும்போது ஒரு கட்டத்துல ரொம்ப கொந்தளிப்புக்கு போன நம்ம ஐயா வீரமணி அவர்கள் இது திமுக ஆட்சியா பிஜேபியின் கொத்தடிமை ஆட்சியா அப்படின்னு ஒரு கட்டுரையே வெளியிட்டார். அன்றைக்கு சொன்னது இன்று வரை பொருத்தமாக உள்ளது. இதுல அந்த பகுதியை மட்டுமாவது நான் இது எல்லாமே சொல்லியிருக்காரு. பிஜேபியின் நேரடி பார்வையில் பிள்ளையார் கோயில், முதலமைச்சருக்கு உடனே தகவல், இவர் உடனே கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. இரவு 9:30 மணிக்கு யாரு ஐயா வீரமணி வந்து கருணாநிதிக்கு சொல்லிட்டாரு. சரியா? அப்புறம் அடிஷனல் டிஜிபியின் பதில், அடிஷனல் டிஜிபி தான் முன்னாடி நின்று செஞ்சு கொடுத்திருக்காரு. காவல்துறை பாதுகாப்புடன் பிள்ளையார் சிலை வைத்தாயிற்று. எப்போ
1/5/98, அதாவது மே 1ஆம் தேதி 98ல காலை 7 மணி எனக்கு ஈரோட்டிலிருந்து தொலைபேசி செய்தி. அவர்கள் திட்டமிட்டபடி காலை 5 மணிக்கு பிள்ளையார் சிலையை சட்டவிரோதமான முறையில் காவல்துறையின் முழு பாதுகாப்போடு வைத்து முடித்து விட்டனர் என்று செய்தி வந்தது. எந்த ஆட்சியில் இவ்வாறு நடைபெறுகிறது? திமுக ஆட்சியில். அதுவும் முதலமைச்சர் என்னிடம் தொலைபேசியில் பேசினால் எல்லாம் சரியாகிவிடும் என்று இதற்கு முன் பலமுறை சட்டமன்றத்திலேயே பேசினாரே, அவைகள் எல்லாம் என்னவாயிற்று கேக்குறாரு. இதுக்கு பிறகுதான் சொல்றாரு, இப்போது இங்கு நடைபெறுகின்ற ஆட்சி திராவிட பாரம்பரிய ஆட்சியா, பிஜேபியின் கொத்தடிமை ஆட்சியா? ஷோக்களையும் ராமகோபாலன்களையும் திருப்தி செய்தால் 356 வராது என்பதற்காக சட்டவிரோத செயல்களையும் கூட காவல்துறையே அனுமதிக்க வேண்டும். நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் நாட்டில் இதன் எதிரொலி எப்படியெல்லாம் கேட்கும்? எதுவுமே கேட்கவே இல்லை. சிந்திக்க வேண்டாமா? இன்னொரு பக்கத்தில் அரசு ஆணையை வெளியிட்டுள்ளோம். மதச்சார்பின்மையை இப்படி கேலி கூத்தாக்குவதா? ஒவ்வொரு மதவாதியும் பள்ளிவாசல் மாதா கோயில் கட்ட அங்கே முனைந்தால் என்னவாகும்? மத நல்லிணக்கம் என்று ஒருவேளை கூறி விளக்கம் தருமோ அரசு? அதாவது எல்லாரும் கட்டிக்கிட்டுமே அப்படின்னு அந்த இடத்துல இதுல சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிக்கிறாரு. இப்போ இப்படி திட்டமிட்டே பல இடங்களில் நடைபெற்றுள்ளது. இனி இதை பார்த்து சும்மா இருக்க முடியாது. ஈரோடு மாநாட்டிற்கு பிறகு இதற்கு ஒரு பரிகாரம் காண செயலில் இறங்கியாக வேண்டும் அப்படின்னு சொல்லி அமைச்சர்களும் அரசு அதிகாரிகளும் கூச்ச நாச்சமின்றி தேர் இழுப்பது, தெப்பம் விடுவது, மத விழாக்களில் கலந்து கொள்வது, இவைகளுக்கா இந்த அரசு தேவை? இப்போ இந்த முத்தமிழ் முருகன் மாநாடுல ஐயா வீரமணியின் கருத்து என்ன? எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாருனே தெரியல. நானே வெளியீட்டு விழால கடைசியா பார்த்தேன் அவரை. நான் பாத்தீங்களா? அதுக்கு வந்திருந்தாரு. அதுக்கு பிறகு ஆளை காணோம். முத்தமிழ் முருகன் மாநாடு இதுல என்ன கேக்குறாரு? அமைச்சர்களுக்கு எல்லாம் மத விழா எடுக்கிறதா வேலையான்னு கேக்குறாரு. எங்க அதே கேள்வி இப்ப சொல்லுங்க பாக்கலாம். பாபு தானே முன்னாடி நின்று நடத்திட்டு இருக்காரு. செயல் பாபுவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாரு. அதை பற்றி ஐயா வீரமணியின் கருத்து என்னவோ கேட்கட்டுமே. ஆளை காணோம். கேட்டாருன்னா நாளைக்கு சோறு போட மாட்டாங்க. இத கொஞ்சம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மூக்க அழகிரி அவருடைய மகன் ஒரு ட்விட்டர் கீச்சு பதிவு ஒண்ணு போட்டாரு தெரியுமா? வீரமணி ஐயா பத்தி நினைவு இருக்கா? நான் சொல்ல விரும்பல. நானும் சொல்ல விரும்பல. வயசுல பெரியவரு, அதனால அதெல்லாம் நல்லா இருக்காது. அதெல்லாம் அவங்க பாரம்பரியம், திராவிடர்களோட பாரம்பரியம். அதுல உண்மையும் கூட இருக்கலாம். இப்ப ஐயா வீரமணியை பத்தி கொளத்தூர் மணி என்ன சொன்னாரு? அவங்க இயக்கம் ஏதோ ஒண்ணு செய்ய போய் இப்ப அதுக்கு எதிர்ப்பு காவல்துறை வந்து தடுத்து வச்சிருக்கு. கோவை ராமகிருஷ்ணன் ஆதரிக்கிறாரு. இவரு வீரமணி ஆளை காணோம். சுபவீர பாண்டியனுக்கு வாயில புண்ணு சரியாய் வந்த உடனே பேசுவாரு, நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த மாதிரி இல்ல அடுத்து இன்னும் சில பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்களையும் கேளுங்க. யாரு? இந்த இணைய கூலிப்படைகள் முட்டு கொடுக்கறதுன்னு பிறந்து வந்திருப்பானுங்கல்ல, அவங்க எதுவும் வாய் திறக்கல. இப்போ எல்லாருமே வந்து நாம் தமிழர் கட்சியை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அசைன்மெண்ட் அதுதான். நீங்க வந்து எப்படியாவது இந்த முருகன் மாநாடு முடிகிற வரைக்கும் அதை பத்தி யாரும் பேசாம பாத்துக்கோங்க தம்பிகளா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 200 கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க போல. அதனால எக்ஸ்ட்ரா டைம் பார்த்து நான் என்ன கேக்குறேன், ஒரு உண்மையான பெரியார் தொண்டம் கூடமா இல்ல தீக்காவுல இல்ல. என்னடா நாம வந்து முருகனை கழுவி இப்படி ஒரு புத்தகத்தை போட்டு வித்திருக்கிறோமே கடந்த காலத்துல, கடவுளின் கதைகள் அப்படின்னு தலைப்பு வச்சு ஒவ்வொரு கடவுளுக்கும் அவங்களுடைய அவதார புராணத்துல எப்படிப்பட்ட ஆபாச கருத்துக்கள் சொல்லப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத பக்கம் பக்கமா எழுதி புத்தகமாவே போட்டு வித்திருக்கிறோமே. இன்னைக்கு நாம எதிர்த்த ஒரு கடவுளுக்கு நம்ம ஆதரிக்கிற அரசே வந்து விழா எடுக்குது, இதெல்லாம் சரியா அப்படின்னு ஒரு வரி கூட உங்களுக்கு விமர்சனம் எழுதணும் அப்படின்னு தோணல. அப்புறம் நீங்கெல்லாம் என்ன கொள்கை பிடிப்பாளர்கள், கொள்கை பற்றாளர்கள், பெரியாரியவாதிகள்? அதுல ஒரு விஷயம் இருக்குண்ணே, எனக்கு என்னன்னா ரொம்ப மனசை பாதிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? அண்ணன் வீரத்தமிழர் முன்னணியை தொடங்குறாரு. முருகன் எங்களுடைய முப்பாட்டன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் சொன்னாரு? முருகன் வந்து நம்முடைய மூதாதை. அதைத்தான் காணொலி தொடக்கத்துல இருந்து நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம். முருகன் வந்து எங்களுடைய மூதாதை, எங்களுடைய முப்பாட்டன் அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து ஒரு இடத்துல இந்த கருத்தை பேசுறேன். அதுக்கு ஒரு தீக்காக்காரன் என்கிட்ட பதிலுக்கு என்ன தெரியுமா கேட்டான்? அவன் உங்க முப்பாட்டன், அவனுக்கு உங்க பாட்டிக்கு என்ன தொடர்பு? அதாவது நான் இங்க நாகரிகமா பேசுறேன், அவன் எப்படி கேட்டு இருப்பான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்ப இதே கேள்வி நான் திருப்பி இருந்தா எப்படி இருந்திருக்கும்? கொஞ்ச நேரம் ஆயிருக்காது எனக்கு திருப்பறதுக்கு. நீங்க பெரியார தந்தை பெரியாரு அப்படிங்கிறீங்க, அப்போ ஒரு நிமிஷம் ஆயிருமா? ஆனா அவனுங்கள மாதிரி என்னால பேச முடியல. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், நான் வந்து அதை ஒரு சவாலை எடுத்துக்கிட்டேன். சரிடா, ஏன் வந்து முப்பாட்டன்னு சொல்றோம்னா அவன் வந்து எங்களுடைய மூதாதை, அதை நிறுவனத்துக்கு ஏதாவது சான்று இருக்கா அப்படின்னு தேடி அலைஞ்சன. 1 இல்ல 2 இல்ல, நம்முடைய சங்க இலக்கியத்துல அவ்வளவு சான்றுகள் இருக்கு. முருகன் என்பவன் ஒரு நடுகள் வீரன். புரியுதுங்களா உங்களுக்கு? நடுகள் யாருக்கு வச்சு படைப்போம்? நம்முடைய முன்னோர்களுக்காக, நம்மை வந்து காப்பாத்துறதுக்காக, தங்களுடைய உயிரையே கொடுத்த வீரர்களுக்காக நாம நடுகள் வச்சு படைப்போம். அதே நடுகள் வீரனாகத்தான் முருகனும் இருந்திருக்கான். ஆனா என்ன, அவனுடைய நடுகளோட பேர் வந்து கந்து. உங்களுக்கு புரியுதுங்களா? அதோட பேர் வந்து கந்து. இது வந்து சுத்தமான தமிழ் சொல். ஆனா அந்த சொல்ல வந்து ஆரிய சமஸ்கிருத சொல் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஆபாசமான புராணத்தை ஆரிய பார்ப்பனர்கள் கட்டி வச்சிருந்தா அதையே எடுத்துக்கிட்டு முருகனை அவ்வளவு கொச்சப்படுத்தி இந்த புத்தகத்துல எழுதி வெளியிட்டு இருக்கிறாங்க திராவிடர் கழகம். ஏன் இன்னைக்கு வந்து பேசு,
இன்னைக்கு வந்து பேசு, அதே ஆபாச புராணத்தை பேசு. ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிற? முருகன் எப்படி எங்க முப்பாட்டன் அப்படிங்கறத நான் என்னால இப்ப சான்றுகளோட நிறுவ முடியும். அதை பத்தி பேசினா அது ரொம்ப பெருசா போயிடும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் ஏன் இதை இங்க சொல்ல வந்தேன்னா, எவ்வளவு ஆபாசம், வக்ர புத்தி, தமிழ் மரபுனா என்ன, ஆரிய மரபுனா என்ன அப்படிங்கறத பிரிச்சு பார்க்க தெரியாத ஒரு குருட்டுத்தனமான அறிவு, இதையெல்லாம் வச்சுக்கிட்டு அடுத்தவனை பார்த்து என்னென்ன பேச்சு, எவ்வளவு ஏசல்கள், எவ்வளவு கேலிகள், எவ்வளவு கிண்டல்கள், இவ்வளவுதான் இவனுங்க. இறுதியா நீங்க ஏதாவது சொல்லணும் அப்படின்னா அதான் நீங்க சொன்னதுலயே ஆரியம் வந்து இப்படி குப்பை கதைகளை வந்து புராணங்களா இதிகாசங்களா உருவாக்கி வச்சுக்கிட்டு இங்க வேலை செய்யுதுன்னு தெரியும். அப்ப அதை மறுக்கணும். அதுல இருக்கிற அதுல உண்மை வரலாறு அவன் எப்படி மாத்திருக்கானோ அந்த உண்மை வரலாறை மீட்டு கொண்டு வரணும். அதுதான் சரியான ஒரு புரட்சியா இருக்கும், சரியான ஒரு சமய வேலையா கூட, வேலை திட்டமா கூட இருக்கும். இதை செய்யாம அவன் சொன்னதையே எடுத்துக்கிட்டு அவன் யாரை கொச்சப்படுத்துறானோ அவனை நீ திட்டுற. அவன் பாத்தியா இப்படி சொல்லியிருக்கான், அப்பனா நாளைக்கு அவன் என்னையும் கூட, இப்ப நம்ம யாரோ ஒருத்தர் இருக்கோம், புகழ் பெற்று இங்க ஒருத்தர் வாழ்ந்தாங்க, அவங்கள பத்தி கருணாநிதி வாழ்ந்து இறந்துருக்காரு, நூற்றாண்டு. இப்ப ராஜ்நாத் சிங் வந்து பேசுறாரு, இன்னொரு 50 ஆண்டுல உண்மையில கருணாநிதி பேர் சொன்னா கிடைக்காது, இப்பவே கிடைக்காது, அதனால அப்பவும் கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்க. அவர் எங்காலும் யாராவது ஒருத்தர் பேசினா அவங்கள உடனே நீ கொச்சப்படுத்துவன்னு கிளம்பிட்டா எப்படி சரியா இருக்கும்? இதை வந்து சிந்திக்க மாட்டாங்க. இப்ப இதுல நமக்கு சில செய்திகள் நம்ம பார்த்தது புரிஞ்சதுல இருந்து சொல்லணும்னா, ஜெகத் கஸ்பர் ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காரு, அவருடைய தமிழ் நிறத்தை கொடுக்கும்போது, இப்படி இப்போ முருகனுக்கு மாநாடு நடத்துறாங்களே, முத நாம் தமிழர் கட்சி தானே இதை கையில எடுத்தது அப்படின்னா, அவர் எப்பவுமே நாம் முடியல வன்மம் இருக்கும்ல. அதுல வந்து அவங்க எடுத்தாங்க, அவங்களுக்கு பெரும் பங்கு இருக்கு இங்க இந்த மண்ணுல. ஆனா அவங்க முதல்ல எல்லாம் எடுக்கல, அது முன்னாடில இருந்து இருக்குதான், யாரும் சொல்லல. ஆனா அரசியல் தளத்துல அதை கொண்டு வந்து இதை முதன்மைப்படுத்தி எப்படி இதை வந்து ஆரியத்துக்கிட்ட இருந்து மீட்கிறதுக்கு இந்த அதிகாரம் வேணும், அதிகாரத்தை பயன்படுத்தி இதெல்லாம் மீட்கணும் அப்படின்ற ஒரு முன்மொழிவு இருக்குல்ல, அதை முத செஞ்சது நாம் தமிழர் கட்சி தான். இந்த அவரால் மறுக்க முடியல, சொல்றாரு, ஆனா கிரெடிட் கொடுத்துதான் ஆகணும் அவங்களுக்கு அப்படின்னு பேசுறாரு. பேசிட்டு அப்ப ஆனா திமுக தரப்பு, திராவிட தரப்பை எதிர்த்தாங்களே அதை அப்படின்னு கேட்டா, அது ஒரு அறிவு குறைபாடு. அப்ப வந்து ஆய்வு தன்மையில அதை பார்க்காம பேசுவானுங்க. அதுதான் அது அவரும் சொல்லியிருக்காரு, அவர் காணொலியிலே இருக்கு, அவங்க வேணும்னா அதை போய் பார்த்துக்கலாம். இப்ப அதோட மட்டும் இல்லாம இப்ப இந்த மாநாட்டை நான் பார்த்தேன், மாநாட்டுல யார் யார் பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னு பார்த்தா சில கருத்துக்களை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். தர்மபுரம் ஆதீனம் இருக்காரு, அவர் பேசும்போது தைப்பூசத்துக்கு விடுமுறை விடணும் அப்படின்னு அரசுக்கு ஒரு கோரிக்கை விடுறாரு. 9 ஆண்டுகளாக இதை வந்து அண்ணன் சீமான் மேடைதோறும் சாதிச்சே காட்டிட்டாரு எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியில. இது வந்து இன்னும் இந்த கேள்வி கோரிக்கையா முன்னாடி வச்சுட்டு தான் இருக்காங்க. இதுக்கு ஸ்டாலின் கூட எதிர்ப்பு தெரிவிச்சு சொன்னாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? இப்ப தைப்பூசத்துக்கு லீவ் விட்டதுனால என்ன ஆயிட போகுது, என்ன நடந்துட போகுது, இது அன்னைக்கே வந்து அண்ணன் சீமானும் கண்டிச்சு பேசி இருக்கிறார். உகாதிக்கு இங்க விடுமுறை விட்டாங்களா, அதனால என்ன ஆயிடுது, என்ன தேவை இருக்கு? சரி, அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நீதியரசர் புகழேந்தின்னு ஒருத்தர் பேசினாரு. அவரு நல்லாதான் பேசினாரு. என்னன்னா தமிழை உருவாக்கியதே முருகன் பேசிட்டாரு ஒரு இடத்துல. சரியா? சரி, ஓகே ஓகே. வந்து உங்க பகுத்தறிவாளர்கள் நடத்துற மாநாட்டுலதான் இந்த மாதிரி செய்தி எல்லாம் வருது. நீங்க யாரதான் நாம் தமிழர் கட்சியோ இல்ல தமிழ் தேசியவாதிகளோ ஆன்மீகம் பேசும்போது அதை கொச்சப்படுத்துறீங்க. எங்கேயும் முருகன் வந்து தமிழை உருவாக்குனாருன்னு சொல்லல. அவர் தமிழ் கடவுள் இருந்தது தமிழ் முன்னாடியில இருந்து. இவங்கெல்லாம் தமிழை பெரிய அளவுக்கு முன்னெடுத்தாங்க, தமிழ் சங்கங்களுக்கு தலைவர்களா இருந்தாங்க, இப்படி எல்லாம் குறிப்புகள் இருக்குன்னு வரலாற்று பூர்வமா தான் பேசினாங்களே தவிர இந்த மாதிரி தமிழை உருவாக்கியது முருகன் எங்கேயும் பேசல. அவர் கூட ஒரு நல்ல செய்தியும் பேசியிருக்கிறாரு. சித்த மருத்துவத்தை பத்தி ரொம்ப அழுத்தம் பேசிட்டு தமிழ் மருத்துவ வளர்ச்சிக்கு அரசு வந்து பாடுபடணும் அப்படிங்கிற மாதிரி கருத்தை முன் வச்சிருக்கிறாரு. அவருக்கு அப்புறம் என்ன கோவத்துல இருந்தாரோ தெரியல, இன்னொரு நீதியரசர் சிவஞானம்னு, அவருக்கு வந்து திமுக அரசு மேல இந்த கடவுள் மறுப்பு கொள்கையில ரொம்ப கடுமையான பார்வை இருந்திருக்கும் போல. அவர் நேரா வந்து ஒரு 5 நிமிடத்துக்குள்ளதான் பேசினாரு, முழுமையா வெறும் இதை தான் பேசினார். கடவுள் இல்லைன்னு கருத்தை பேசி அமைஞ்ச இந்த அரசு இப்போ உணர்ந்து, அதாவது உண்மையை உணர்ந்து, முருகன் அருளை உணர்ந்து இந்த நிகழ்ச்சியை முன்னெடுக்கிறதுங்கிறத நான் பாராட்டுறேன், வரவேற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. அதை ஒரு மாதிரியா சொல்லியிருக்காரு, அதை பார்த்தாங்கன்னா தான் தெரியும் எல்லாருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சுகீசிவம் ஐயாவை சொன்னேன், நீச பாஷை இல்லை தமிழ் அப்படிங்கிறாரு. அது இந்த மாநாட்டுக்கு வரும்போது தான் ஐயா உணர்றாரா என்னன்னு நமக்கு தெரியல. நீச பாஷைன்னு சொன்னவன் ஆரியன், அவனை எதிர்க்கணும்னா அவன் இல்லாம இந்த நிகழ்ச்சியை நடத்திருக்கணும். நீங்க நடத்தல, தோத்துட்டீங்க, ஒத்துக்கணும். இதை நீங்களும் தோத்துருக்கீங்க அவங்க கூட நிக்கிறதுனால, அதை நீங்களும் புரிஞ்சுக்கணும். அது ஒரு கருத்து. இதுல பாரதி பாஸ்கர் அம்மாவை கூப்பிட்டு பேச வச்சிருக்காங்க. இவர் தான் நடுவர் ஒரு அமர்வுக்கு. அதுல வந்து முருகனுக்கு சிறப்பு இல்ல பெருமை எது, இயல் இசை நாடகத்துல எதுன்றதுல இயல்ங்கிற தலைப்புல இவங்க பேசுறாங்க. பேச்செல்லாம் அம்மா நல்லா பேசுவாங்க, அதுல சிக்கல் இல்ல. என்ன ஒரு 5 மாசம் முன்னாடி போயிட்டு, 5 மாசம் இல்ல இப்ப 7-8 மாசம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், போயிட்டு ஜெய் ஸ்ரீராம்னு ராமர் கோவில் திறப்பு விழால போய் கலந்துக்கிட்டாங்க. அப்ப இந்த திராவிட கும்பல்ல எல்லாரும் எதிர்த்தீங்க. இன்னைக்கு அதாவது பாஜகவுல வந்து பல பேர், அஜித் பவார் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஊழல்வாதி, பெருத்த ஊழல்வாதிம்பாங்க. அவங்களோட போய் சேர்ந்த உடனே அஜித் பவார் நல்லவர் ஆயிடுவார், புனித நீரை எடுத்து தெளித்த உடனே சரி. அந்த மாதிரி ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்ட, சில மாதங்களுக்கு முன்னாடி ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்ட பாரதி பாஸ்கர் அம்மா இவர்களோட சேர்ந்து திராவிட கட்சி நடத்தும், ஆட்சி நடத்தும் ஒரு மேடையில ஏறிட்டாங்கன்னா அவங்க புனிதப்பட்டுறாங்க. இப்போ அவங்க ஜெய் ஸ்ரீராம் சொன்னாலும் தப்பில்.
ஏன்னா அது வந்து தனி மனித இதுவா இருக்கும். அப்போ அவங்க ஜெய் ஸ்ரீராம் சொன்னப்போ உங்க ஆளுங்க அவங்களை என்னென்ன பேசுனாங்கன்னு எடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். நான் ஒரு வேடிக்கையான விஷயம் சொல்லட்டுமா? அந்த மாநாட்டை வந்து இங்கிருந்து காணொலி காட்சி மூலமாக நம்முடைய முதலமைச்சர் வந்து தொடங்கி வச்சாரு. அப்போ வந்து ஒரு விஷயத்த சொன்னாரு, அது எனக்கு இப்ப வரைக்கும் புரியல, உங்களுக்கு தமிழ்ல ஒரு சிறப்பான அறிவு இருக்கு, எனக்கு தெளிவுபடுத்துங்க. இந்த திராவிட மாடல் ஆட்சி என்ன சொல்றது, பக்தி நிறைந்தவர்களுக்கும் எவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறது அப்படிங்கிறதுக்கு அடையாளமா தான் நீங்க இன்னைக்கு பழனியில குடியிருக்கிறீங்க. யார தெரியல, கூடி இருக்கிறீங்க அப்படிங்கறத குடி இருக்கிறீங்கன்ட்டாரா? ஆமா, அதான் இருக்கும். அதான் இருக்கும்ல, அதுதான் சந்தேகத்தை கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கலாம்னு கேட்டேன். கருத்தா சொல்ல வேண்டியது, எந்தெந்த நிகழ்ச்சிக்கோ நேரில் போய் கலந்துக்கிறாரு. குறிப்பா நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியிட்டாங்க அவங்க அப்பாவுக்கு, அந்த சில்லறை காசு அதை வெளியிடும் போது நேரில் போய் கலந்துக்கிற ஐயா முருகன், தமிழர்களின் முதன்மை தெய்வமாக போற்றப்படும் முருகன் முன்னோன், அவனுக்கு ஒரு மாநாடு நடத்துறீங்க. ஆனா அந்த மாநாட்டுல நீங்க நேரில் போய் கலந்து. ஐயாவுக்கு நிறைய வேலை இருக்கும், நம்ம மதிக்கிறோம், அதான் எல்லாத்துக்கும் ஒருத்தர் அனுப்பி விடுவார்ல. ஏன் போல அவருடைய மகன், ஏன் அவரும் போல. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, முருக பக்தர்களின் வாக்கு வேணும், ஆனா அந்த நிகழ்ச்சியில மாநாட்டுல நேரில் போய் கலந்து. இவங்கெல்லாம் முருகனுக்கு விழா எடுக்கிறது அந்த முருகனுக்கு தான் அவமானம். நான் இன்னொரு வியப்பான ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிக்கிறேன், எல்லாருக்குமே வியப்பா இருக்கும். நான் ஒன்னு சொன்னேன் தெரியுமா, கந்து அப்படிங்கிறது தான் முருகனுக்கான நடுகள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இந்த நடுகள் என்பது ஆரம்ப காலகட்டத்தில் கல்லா வைக்கலன்னு ஒரு மரத்தண்டா தான் வச்சிருக்காங்க, அதுக்கு பேர் தான் கந்துன்னு சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா கட்டுத்தறின்னு கூட சொல்லுவாங்க. இப்ப இந்த மரபு வந்து இன்னைக்கும் ஒரு மாநிலத்துல அப்படியே பாதுகாக்கப்படுது. எங்கன்னா ஒரிசாவில் அங்க இருக்கிற பழங்குடியினர் வந்து அவங்களுடைய திணை கடவுள்களுக்கு இந்த மரத்தண்டை நட்டு வழிபடுறாங்க. இதை பத்தின ஒரு ஆய்வு கட்டுரையே வந்திருக்கு. இதுக்கு பேர் வந்து அவங்க வந்து ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த வழிபாடு நடக்குது தெரியுமா? இந்த வழிபாட்டை நடத்தக்கூடிய பழங்குடியினர் வாழ்கின்ற அந்த மாவட்டத்துக்கு பேரு குய்கந்தா, ஒரிசாவில். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியுற மாதிரி நான் விளக்கமா சொல்லணும் அப்படின்னா, ஒரிசா மொழியும் வந்து இந்த திராவிட மொழி குடும்பத்துல ஒண்ணுதான், அதாவது தமிழ் மொழி குடும்பத்துல ஒண்ணுதான், சரிங்களா? அப்படின்னா தமிழர்கள் கிட்ட இருந்து இந்த மரபு வந்து அங்கேயும் இருக்கு, பரவி இருந்திருக்கு. அதை அவங்க இன்னைக்கும் பின்பற்றுறாங்க. நம்ம கிட்ட இது வந்து என்னன்னா அடுத்த கட்டத்துக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருச்சு, கல்லா மாறி லிங்கமா மாறிடுச்சு. என்னப்பா சொல்ற, கந்தும் லிங்கமும் ஒண்ணா அப்படின்னு கேட்காதீங்க. நாவுக்கரசர் வந்து அவர் பாடிய தேவார பாடல்ல 6ஆம் திருமுறையில கன்றாப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவிலை பத்தி பாடுவார். அது வந்து பாத்தீங்கன்னா இங்க திருவாரூர்ல இருக்குது. கன்றாப்பூர் நடுத்தறியில் காணலாமே அப்படின்னு சொல்லுவாரு. இந்த கந்துக்கு இன்னொரு பேர் வந்து நடுத்தறி. இந்த கந்துல இருந்துதான் லிங்கம் உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து சான்று. புரியுதுங்களா உங்களுக்கு? கந்து, நடுத்தறி, கட்டுத்தறி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய தொடர்ச்சி. இதனுடைய இன்னொரு கிளை தான் வந்து நடுகள். அது ரொம்ப பெரிய டாபிக். ஒரு வியப்பான செய்தி, இன்னைக்கும் இந்த மரபு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அவங்களுடைய அந்த ஊர் கடவுள்னு சொல்லுவாங்க இல்லையா, அம்மன், அவங்களுடைய முன்னோர் சில பேர்லாம் என்ன தெரியுமா பண்றாங்க, அவங்க வீட்டுல யாராவது பெரியவங்க இறந்துட்டாங்கன்னா புதைச்சிட்டு அது மேல இந்த மர கம்பை நட்டுட்டு வந்துருவாங்க. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு தொடர்பு? அதான் சொன்னேன், முருகன் எங்க முப்பாட்டேன். இப்ப அதே கேள்வி நான் திருப்பி கேட்கிறேன், பெரியார் உங்களுக்கு எப்படி தந்தையானார்? அசிங்கமா இருக்குல்ல, பேச வைக்க கூடாது, அதுக்குதான். சரிண்ணா, இதுல கடைசியா ஒரே ஒரு கருத்து என்னன்னா, சில ஆண்டுகள் முன்னாடி எல்லாருக்கும் நினைவுல இருக்கும், 2019-20 தொடக்கத்திலயோ கருப்பர் கூட்டம்னு ஒரு கூட்டத்தை வச்சு ரொம்ப ஆபாசமா முருகனை வந்து ரொம்ப கொச்சையா கேவலமா பேசி பத்தி சொன்னாலே திருப்பா வருதுன்னு. அப்புறம் போடனானுங்க மன்னிப்பு கேட்கல. இல்ல நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்றேன். அவனுங்க என்ன பண்ணானுங்கன்னா, இந்த கருப்பர் கூட்டம் இதே புத்தகத்தை வச்சுக்கிட்டு அண்ணன் வந்து இந்த முப்பாட்டன் முருகன் பேச தொடங்கின உடனே முருகனோட வரலாறு தெரியுமா, அவரை போய் முப்பாட்டன்லாம் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு இதே புத்தகத்தை அந்த கருப்பர் கூட்ட வலையொலியில பேசினா அந்த தாடி வச்ச நபர் ஒருத்தர் இருப்பார்ல, RSSல இருந்து இங்க வந்தாராம், நாத்திகன். நாத்திகன், அவர் பேரே நாத்திகனா. அவர் வந்து முருகனுடைய அந்த ஆபாச புராணத்தை இந்த 3 பக்கத்துல சொன்ன விஷயத்தெல்லாம் அப்படியே ரொம்ப அப்படியே சாகிச்சு, அதான் சொல்லுவாங்கல்ல ஆபாசமா பேசுவாங்கல்ல, எல்லாம் பேசிட்டு இதுல வந்து அந்த புராணம் எங்கிருந்து எடுத்தாங்க அப்படிங்கறத பத்தி ஒரு குறிப்பு இருக்கும். மேற்குறித்த கதைக்கு ஆதாரம் காஞ்சி புராணம் சுகசரீர படலம் அப்படின்னு இருக்கு. இது என்னன்னா, ஒரு விஷயத்த படிக்கும் போது கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணணும். அது சுகசரீர படம் இல்ல, சுரகரேஸ்வரர் படலம். ஆனா அது இங்க தப்பா அச்சடிக்கப்பட்டு இருக்கு. அதையும் தப்பாவே படிச்சு தப்பாவே ஒப்பிச்சானுங்க அந்த அறமூலக்காரனுங்க. அவ்வளவுதான் அவங்களுக்கு அறிவு. ஏன்னா அவங்க தான் எல்லாரையும் படிக்க வச்சாங்க, ஆனா அவங்க மட்டும் படிக்கிறது இல்ல. தமிழர்களை படிக்க வச்சு அவங்க தான். இப்ப நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் கருப்பர் கூட்டம்னு வச்சு கொச்சப்படுத்தி அதுக்கு ஆதரவா தான் இந்த யூடியூப் ரூட்டர்ஸ் பேசுவான். அவன்லாம் வந்து அதுக்கு ஆதரவா பேசினான். அப்புறமா சிவனையா அப்படி பேசி மன்னிப்பு கேட்டவன் தான் இவன். அர்ஜுன் சம்பத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டான். சரியா? அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அன்னைக்கு ஆதரவா பேசினோட புத்தியை பாத்தீங்களா? வாயெல்லாம் இன்னைக்கு வாயை பொத்திக்கிட்டு அமைதியா இருக்கு பாத்தியா? இந்த முருகன் மாநாடு நடக்கும்போது இதுதான் முருகன். இதனால்தான் சொல்றோம், முன்னோர் வழிபாடு, மூத்தோர்
இந்த நீத்தார் பெருமை இதெல்லாம் வந்து இதனால தான் நாங்க பேச வேண்டியிருக்கு. இன்னைக்கு என்ன ஆச்சு? ஏன்னா அது பண்பாட்டோட பின்னி பிணைந்திருக்கு. அதை போய் நீ புடிங்கி எரிய முடியாது. உன்கிட்ட எப்படி பெரியார் பெருமை இருக்கோ அந்த மாதிரி தமிழர்கள் மொத்தத்துக்கும் ஒரு பெருமை இருக்குன்னா அது முருகனுடைய எங்க முப்பாட்டன் முருகன் அப்படிங்கிற ஒரு பெருமை. அந்த இடத்துல கை வச்சா என்ன நடக்குங்கிறதா இப்ப நீங்க புத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு சான்று. அதனால சரி, இதே மாதிரி எப்பவும் பார்த்து எல்லாத்தையும் சரியா பேசுங்க. யாரையும் விமர்சிக்கலாம், காலம் பதில் சொல்லலாம், முருகனையும் கூட விமர்சிக்கலாம், சிக்கல் இல்ல. நாகரீகமா சரியா செய்யுங்க. இந்த காணொலியில நாங்க செஞ்சிருக்கோம்ல, அந்த அளவுக்காவது ஒரு அடிப்படை நாகரீகத்தை பின்பற்றுங்கன்னு சொல்லிக்கலாம். விரைவில் மீண்டும் ஒரு முறை ஐயா சுபவீரபாண்டியனுக்கு வாய்ப்பு சரியாகி இந்த மாநாட்டை பத்தி பேசுவாருங்கிற ஒரு எதிர்பார்ப்போட காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.